ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க கையில். ரைட், பேப்பர் கிளாஸ் 4 உங்களுக்கு ஒரு தாளனும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பேப்பர் கிளாஸ் 4ல ரைட் உங்களோட தாளையும் எடுத்து வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு பேப்பர் திருத்தின பேப்பரையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஸ்கீம் கொடுத்துருக்கேன். ரைட், அந்த ஸ்கீமையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேள்வி வந்து நான் இன்னைக்கு இந்த ஆர்கானிக் கேள்வி ஒன்று பார்த்தா இந்த சமபூதியம் வரைகிறத பற்றி கொஞ்சம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி சமபூதியம் வரைகிறதுன்னு சொல்லி. அப்போ நம்ம பேசிக்ல இருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது. சமபூதியம்னு வரைய நாங்கள் படிக்க போகிறோம். இப்போ நம்ம கிளாஸஸ்ல ஹைட்ரோகார்பன் சமபூதியம் வரைக்கும் கதைச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம் பேப்பர்ஸில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 பேப்பர் இன்னிலேருந்து நாங்கள் இந்த பேப்பர்லேருந்து எக்ஸாம் மேலேருந்து ஒரு 20 பேப்பர் செய்கிறனால 20 சமபூதிய கட்டமைப்புகள் 20 ரிடாக்ஸ் கேள்விகள்னு சொல்லி மாறி மாறி நம்ம டிஸ்கஷனுக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது பாஸ் பேப்பர் இல்லாமல். இப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ சாதாரணமா சரியா இப்போ கவனிச்சிங்கன்னா எங்களுக்கு சமபோதிய கட்டமைப்பு உங்களுக்கு இதில் தந்திருக்கிறது. நாங்கள் ரைட் சமபோதிய கட்டமைப்பு தந்திருக்கிறது C4H9Br. ரைட், C4H9Br நல்லா கவனிச்சிக்கங்க. இப்போ சப்ஜெக்ட் எப்படி நம்ம இதில் வரைய போகிறோம், இதன் மூலம் என்னென்ன கேள்விகள் வர முடியும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு வீட்டில் ப்ராக்டிஸ்க்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு அமைப்பு ஒன்று தர போகிறேன். சரியா, நம்ம கதைக்கிறது C4 சேர்வைகளை பற்றி. ரைட், நல்லா கவனிங்க. C4 அதாவது 4 கார்பனை உடைய சேர்வைகளை பற்றி தான் நம்ம கதைக்கிறது. ரைட், 4 கார்பனுடைய சேர்வைகள். 4 கார்பனுக்கு வரையக்கூடிய வன்கூட பற்றி நாங்கள் ஏற்கனவே அதாவது அட்கேன் கிளாஸ்லேயே நாங்கள் கதைச்சிருக்கணும். 4 கார்பனுக்கு 2 வன்கூடு தான் வரையலாம். ரைட், முதலாவது வன்கூடு இந்த இப்படி கொஞ்சம் கவனிங்களே. அதாவது இதை நாங்கள் எளிய சங்கிலி அமைப்புன்னு சொல்றது. நாங்கள் இதுனா எளிய சங்கிலி அமைப்பு. ரைட், நல்லா கவனிச்சிங்க இன்னைக்கு சப்ஜெக்ட் எளிய சங்கிலி அமைப்பு. ரைட், அடுத்தது இருக்குது வந்து இந்த சங்கிலியில இந்த இந்த ஒரு ஆளை கிளையா மாத்த போறோம். கிளையா மாத்தி ரைட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர போறோம். ரைட், இப்படி ரெண்டே 2 கார்பன் வன்கூடுகள் தான் 4 கார்பனுக்கு வரைய முடியும். இப்ப நிறைய பேர் வந்து சமபகுதியத்துல தான் நிறைய பிரச்சனை எடுத்துக்கிறது, வாரது இல்லை, டக்குன்னு வாரதுல வரைகிறதுக்கு ஐடியாஸை உருவாக்கிக்கிறது இல்லை. முதலாவது சமபகுதிய கட்டமைப்புகள் கிளியரா இருக்கணும். 4 கார்பன்ல 2 வன்கூடு தான். ரைட், இந்த சிக்மா பிணைப்பு வன்கூட தவிர வேற கார்பன் வன்கூடுகள் எங்களுக்கு இல்லை. சரியா, நம்ம அட்கேன் வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஒரு டியூட் எடுத்து பாருங்க. ரைட், இவர் வந்து என்பியூட்டேன் எழுதியிருப்போம். சரியா, இவருக்கு நாங்க எழுதியிருப்போம் ஐசோபியூட்டேன்னு சொல்லி. ரைட், என்பியூட்டேன் ஐசோபியூட்டேன்னு சொல்லி அவருக்கு நாங்க எழுதியிருப்போம். இப்போ அடுத்த விஷயத்தை கவனிங்க. ரைட், இப்போ என்ன அடுத்த விஷயம் நம்மளுக்கு இதை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி அட்கேல் ஹேலைடுகளோட சமபோதிய கட்டமைப்புகளை வரைய போறது. ரைட், கொஞ்சம் கவனிங்களே. அட்கேல் ஹேலைடுகளோட சமபோதிய கட்டமைப்புகள் வரையக்குள்ள ரைட் நம்ம இதுக்கு சார்பா வரைவோம். கொஞ்சம் கவனிங்க. மூணாவது அட்கேல் ஹேலைடு, ஏன்னா எங்களுக்கு அட்கேல் ஹேலைடு தான் தந்திருக்காங்க. கார்பன் 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 கார்பன். இதுல பிஆர மாத்தி 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 இணைக்கிறதன் மூலம் நல்லா கவனிச்சுக்கங்க. பேசிக்ல தான் சொல்லித்தாரே. ரைட், பிஆர மாத்தி மாத்தி இணைக்கிறதன் மூலம் அதாவது இன்னொரு புரோமின் இணைக்கலாம். சரியா, அல்லது ரெண்டாவது நான் ஹைட்ரஜனை என்ன கம்ப்ளீட் பண்ணல, ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணுவோம். 4. சரியா, இன்னொரு புரோமினை கொண்டு வரலாம். நீங்க இங்க அது வந்தாலும் ஒரே அமைப்பு தான். இது 1 புரோமோ பியூட்டேன், இது 2 புரோமோ பியூட்டேன். இது எல்லாமே நம்ம அந்த அல்கீன் தாக்கங்கள்ல அல்கீனுக்கும் ஐதரசன் நிலைட்டுக்குமான தாக்கங்கள்ல இந்த பேர் எல்லாமே நம்ம கிளியரா எழுதி இருக்கும். அப்ப 2 சமபோதிய கட்டமைப்பு தான் வரைய முடியும். ரைட், 2 சமபோதிய கட்டமைப்புகள் இங்க வரைய முடியும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்கு எதுவான மாதிரி. அடுத்தது இவருக்கு எப்படி வரைய முடியும்னு நாங்க பார்ப்போம். சரியா, இவருக்கு எப்படி வரைய முடியும்னு பார்ப்போம். அந்த அமைப்புக்கும் உங்களுக்கு தெரியும். சரியா, ரைட், சாதாரணமா இந்த கட்டமைப்புக்கும் கவனிச்சிங்கன்னா ரைட் கவனிங்க. இப்போ 2 இது 3வது நான் போடுறேன். 1 2 3 4.
சரியா? இன்னொரு ஸ்ட்ரக்சரை நான் வரைஞ்சிக்கிறேன் தேவைப்படும். 1 2 3 4. சரி, இப்ப நம்ம இதுக்கு புரோமினை போடுவதன் மூலம் வித்தியாசமான ஆல்கைல் ஹைட்ரைடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இங்க பாருங்க, நம்ம இந்த இந்த தொங்கல நான் புரோமின் எடுக்கிறேன், இன்னொரு புரோமின் நினைச்சிருக்கேன், ஹைட்ரஜன் நினைக்கிறப்ப ஹைட்ரஜன் எதுவுமே நினைக்கல. அந்த புரோமினை உள்ளுக்கு கொண்டு வந்து இந்த இங்க இன்னொரு புரோமினை கொண்டு வரலாம். ரைட், இப்படி புரோமினை கொண்டு வரலாம். விலங்கு தானே சப்ஜெக்ட் என்னன்னு நீங்க கேட்கலாம். இங்கன புரோமின் ஒன்று வரைஞ்ச மாதிரி நம்ம ரைட், நம்ம வேணா இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நான் கீழே ஆக்கி வரைகிறேன், கவனிங்க. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விலங்காட்டி மெதுவா அழகா சொல்லித்தானே ஃபர்ஸ்ட் விஷயத்தை அதை மட்டும் கவனிங்க. இங்க சரிதானே? இப்போ கிளியரா டிஃப்ரெண்ட் ரெண்டு ஸ்பேஸ் ஒன்று விலங்கு தானே, உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், இந்த புரோமினை நம்ம இங்கன இணைச்ச மாதிரி இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல புரோமினை நம்ம இங்கன தானே இணைச்சிருக்கோம். அப்ப இங்கன இணைக்க இயலாதா? இங்கன இணைக்க இயலாதா? இந்த கார்பன் இணைக்கிற இடத்துல இந்த கார்பனுக்கு இவர் ஒரு கிளை, இவர் ஒரு கிளை, இவர் ஒரு கிளை, சரியா? ஏன்னா எப்படி எடுத்தாலும் இந்த கார்பனுக்கு நீங்க 3 கார்பனை தான் நேர்கோட்டில் எடுக்கலாம். இங்கே 1 இப்படி நேர்கோடுன்னு எடுக்கலாம், சரியா? அல்லது அந்த திசையில எடுக்கலாம், அல்லது நேர்கோட இந்த திசையில நீங்க எடுக்கலாம், அல்லது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நேர்கோட இந்த திசையில எடுக்கலாம். எப்படி எடுத்தாலுமே அதுக்கு வாரது 3 கார்பன் தான் மேக்சிமம் நீட்டமான தாய் சங்கிலி வரும். அதன் அடிப்படையில இந்த கிளை கார்பனுக்கு மாற்றத்தை செஞ்சா அதே மாதிரி தான் இந்த கிளை கார்பனும் இந்த கிளை கார்பனும் அவருக்கு செய்யற மாற்றமும் சமன். என்ன சொல்றேன்னா, இங்கன புரோமினை போட்ட மாதிரி இங்கன புரோமினை போட்டாலும் இங்கன புரோமினை போட்டாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான் எங்களுக்கு வரப்போகுது, சரிதானே? அப்ப அது கிளியர். அப்ப நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை இன்னொருக்கா வரைஞ்சிக்கோ. ரைட், அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னொருக்கா வரைஞ்சிக்கோ, கொஞ்சம் கவனிங்க. அப்ப எங்களுக்கு கார்பன் இருக்காரு, ரைட், இன்னொரு கார்பன், அப்ப இன்னொரு கார்பன், சரியா? எங்களுக்கு இன்னொரு புரோமின் வரைஞ்சிருக்கும். சரி, இப்ப நீங்க அடுத்து செய்ய வேண்டிய வேலை, நான் இதை எழுதிக்கிட்டு ரைட். இப்ப நிறைய பேர் இப்ப நான் அப்படி ஒன் கோடு போடுறதுனால ஹைட்ரஜன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கம்ப்ளீட் பண்றது இல்லை. இங்க பாருங்க, CH3 CH2 CH2 CH2Br, இது CH3, ரைட், CH2, இது CH3, இது CHBr, சரிதானே? 4 போன். இங்க இவர் CH3, ரைட், இவர் CH3, இங்கன CH, இங்கன CH2Br, இந்த இடத்துல இவர் CH3, இவர் CH3, இவரும் எங்களுக்கு CH3, ரைட். இதுதான் இந்த 4 எளிய அல்கைல் ஹைட்ரைடுகளை வச்சுக்கிட்டு தான் ரைட் எங்களுக்கு கேள்விகள் உருவாகுது, சரிதானே? இது முதல் விஷயம், ரைட். அவ்வளோ நேரம் தர மாட்டேன், எழுதுறவங்க ஃபாஸ்ட்டாக எழுதுங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் அடிக்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கு, ரைட். குயிக். எவ்வளோ எழுத முடியுமோ வேகமா அவ்வளோ வேகமா எழுதிக்குங்க, அதான் ரொம்ப நல்ல. எவ்வளோ வேகமா எழுத முடியுமோ அவ்வளோ வேகமா எழுதிக்குங்க. சரி, இப்போ எங்களுக்கு இங்க 4 விதமான அல்கைல் ஹைட்ரைடுகளை பத்தி தந்திருக்காங்க. இப்போ ஒரு சமபோதியம் கேள்வி கேட்கக்குள்ள ஆக்சுவலா இதுல இருந்து இல்ல இப்படி கேள்வி கேட்பாங்க, ஸ்ட்ரைட்டா இதுல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. விளங்குதா என்ன சொல்றேன்னு? இதுல இருந்து சில கட்டமைப்புகளை நாங்க நிறுவலாம், ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஆர்கானிக்ல மாற்றீடு செய்யறதுக்குன்னு தனி டியூட் செட் 4 கொடுத்தேன். நாங்க தனி டியூட்ல தான் மாற்றீடுகள் செஞ்சோம், அதாவது எளிய மாற்றீடுகள்,
ரெண்டாவது கார்பன் எண்ணிக்கையை கூட்டும் மாற்றீடுகள், மூணாவது எங்களுக்கு விசேட பிணைப்புகளை உடைக்கும் மாற்றீடுகள், நாலாவது டியூட் விசேட பிணைப்புகளை உருவாக்கும் மாற்றீடுகள், அஞ்சாவது டியூட் அரோமெட்ரிக் மாற்றீடுகள். அரோமெட்ரிக் மாற்றீடுகள்ல 4 டியூட் எங்களுக்கு இருக்கு. அதாவது 4 வகையான அமைப்புகளை நாங்க பார்த்திருக்கோம். அதே மாதிரி எளிய அமைப்புகள், விசேட அமைப்புகள், ஏன்னா பென்சீன்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்னு சொல்லி இப்படி நாங்க நிறைய கதைச்சிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே வேற எதுவுமே இல்ல, எளிமையான அந்த முதலாவது டியூட்டை கையில எடுத்து வச்சுக்கங்க எல்லாருமே, ரைட்? முதலாவது மைண்ட் மேப் அந்த ரோபோ ஃபேஸ் மாதிரி போட்டு நாங்க வரைஞ்சிருக்கோமே, லேசா எந்த தொழிற்படு கூட்டத்துல இருந்து எந்த தொழிற்படு கூட்டத்துக்கு போக முடியும், அல்லது எந்த தொழிற்படு கூட்டத்திலிருந்து எந்த தொழிற்படு கூட்டத்துக்கு போக முடியாது, நேரடியான பாதை, நேரடியற்ற பாதைகள்னு சொல்லி நாங்க நிறைய எழுதியிருக்கோம். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இவங்க எல்லாமே அட்கேல் ஹேலைடுகள். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சமபூத்தியத்துல அட்கேல் ஹேலைடுகளுக்கு மட்டுமில்ல கேள்வி, அட்கேல் ஹேலைடுகளை தழுவுன மற்றவர்களும் கேள்விக்குள்ள வர முடியும். பொதுவா அட்கேல் ஹேலைட உங்களுக்கு எடுத்தா நீங்க அந்த டியூட்டை பாத்தீங்கன்னா தெரியும், அட்கேல் ஹேலைட்ல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆல்கஹால்களை கொண்டு வரலாம். சரிதானே? ஸ்ட்ரெயிட்டா ஆல்கஹால்களை கொண்டு வரலாம், NaOH போடலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த அட்கேல் ஹேலைட்ல இருந்து உங்களுக்கு அட்கீனை கொண்டு வரலாம். ரைட், இருங்களே நான் அதை எழுதுறேனே. சில உங்கள்ட்ட டியூட் கையில இருக்காது. ரைட், நான் கொஞ்சம் எழுதுறேன், கொஞ்சம் கவனிங்க. சரியா? ரைட், கிளியரா கவனிச்சுங்க நான் சொல்றது. ரைட், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம அட்கீனை பொதுவா எடுப்போம். எங்கன்னு அட்கீன், அட்கீனை பொதுவா எடுப்போம். சரியா? அட்கீன். இப்போ நான் எங்க எழுதுறேன், அட்கைல் ஹைலைட் வந்து RX எழுதுறேனே, இது ஆல்கஹால் ROH. சரியா? நல்லா கவனிங்க இது. இப்போ என்னன்னா, அட்கைல் ஹைலைட்ல இருந்து ஆல்கஹாலுக்கு வரலாம், ஆல்கஹால்ல இருந்து மெட்கைல் ஹைலைடுக்கு வரலாம், அட்கைல் ஹைலைட்ல இருந்து அட்கீனுக்கு வரலாம், அட்கீன்ல இருந்து மெட்கைல் ஹைலைடுக்கு வரலாம், ஆல்கஹால்ல இருந்து அட்கீனுக்கு வரலாம், அட்கீன்ல இருந்து ஆல்கஹாலுக்கு வரலாம். பாருங்க எப்படி ஒரு தொடர்புன்னு சொல்லி. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கேட்கிறேன், ரைட்? இந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா விளங்கி இருக்கணும்னு. அட்கைல் ஹைலைட்ல இருந்து ஆல்கஹாலுக்கு வரது NaOH. இதுகள் பொதுவா யூஸ் பண்ணுவாங்க, ஐதானைன், அது நீர் NaOH. ஆல்கஹால்ல இருந்து அட்கைல் ஹைலைடுக்கு வரது HBr, HI இந்த மாதிரி. அதுல லூகாஸ் சோதனை பொருள் வராது, மாற்றீடுகளுக்கு வராது, அது பரிசோதனைக்கு மட்டும் தான் வரும். அநேகமா சமபோதியங்கள் அடிக்கடி கேட்கறது நம்மளுக்கு. அட்கீன் இந்த அட்கைல் ஹைலைடுக்கு வர HX போடலாம், புளோரின் தவிர HBr, HI, HCl. இதுல HBr மட்டும்தான் முரண் மாக்கோனிக்கோ விதிக்கு வரும், HCl, HI எல்லாம் வராது. ரைட், அதாவது முரண் மாக்கோனிக்கோ விதிங்கிறது முனைவற்ற நிபந்தனைகள். ஏன்னா சுயாதீன மூலிகை தாக்கங்கள் அங்கே இருக்கு, எங்களுக்கு கெமிஸ்ட்ரி நாங்கள் சந்திக்கிற 2வது இடம், ஆனால் சிலபஸ்ல தான் இல்லை. ரைட், ஆனால் முனைவற்ற நிபந்தனைன்னு விளங்கி இருக்கணும். இவர்ல இருந்து இதை கொண்டு வரதான் உங்களுக்கு தெரியும், இங்க நாங்க போடுறது ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH யார்ல இருந்து? அட்கைல் ஹைலைட்ல இருந்து அட்கீன் கொண்டு வரதுக்கு. அட்கீன் ஆல்கஹால் கொண்டு வரதுக்கு டயல் H2SO போட்டு விடுங்க நேரடியா, அடுத்து கொன் H2SO போட்டு வெப்ப அந்த நீர் பகுக்கலாம். ஆல்கஹால்ல இருந்து அட்கின் வரதுக்கு கொன் H2SO போட்டு ஹீட் பண்ணலாம், அல்லது Al2O3 போட்டு ஹீட் பண்ணலாம். சிலபஸ்ல பெருசா அதுகளை தந்தில்ல. P2O5 கூட போட்டு ஹீட் பண்ணலாம், அதையும் சிலபஸ்ல தந்தில்ல. கிளியர்? ஆனா நான் சில நீரகற்றும் கருவிகளை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, நாங்க ஒரு தியரியை இப்போ நாங்க செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வாரேன், இந்த படத்துக்கும் இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்துக்கும் தொடர்பு என்ன? இப்போ நான் சொல்ல வர தொடர்பு என்னன்னா, ரைட், நீங்க கவனிங்க. இப்போ இதுல சரியா நாங்க வருவோம், இன்னொருக்கா இந்த ஸ்ட்ரக்சரை வரைவோம். அட்கைல் ஹேலைடுகள்ல இருந்து, சரியா, அட்கைல் ஹேலைடுகள்ல இருந்து, அட்கைல் ஹேலைட் தான் எங்களுக்கு தந்திருக்காங்க, C4H9Br தானே தந்திருக்காங்க. நான் கேட்கிறேன், அந்த அட்கைல் ஹேலைடுகள்ல இருந்து முழு தியரியும் உங்களுக்கு கொண்டு வர இயலும், ஆல்கஹாலை கொண்டு வர இயலும், அட்கின் ஒன்று கொண்டு வர இயலுமே இயலாதா? நான் ஒரே ஒரு தொடர்பு, அழகான தொடர்புன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. நான் முதலாவது அட்கினை எடுக்கிறேன், முதலாவது அட்கின். சரியா? உங்களுக்கு தெரியும் முதலாவது அட்கின் யாருன்னு சொல்லி. ரைட், ரைட், நாங்க எப்படி இருப்போம், அட்கைல் ஹேலைட்ல இருந்து போம், CH3, CH3, CH2, CH2Br. ரைட், இவர்ல இருந்து ஒரு ஆல்கஹாலை கொண்டு வாங்க, கார்பனை மாத்தாம நீர் NaOH போட்டா CH3, CH2, CH2, ரைட், இன்னொரு CH2OH. சரிதானே?
இவர் ஒரு முதல் ஆல்கஹால், இது முதல் ஆல்கைல் ஹேலைடு. இதுல இருந்து ஒரு அட்கீனை கொண்டு வாங்க, இதுல இருந்து ஒரு அட்கீனை கொண்டு வாங்க. CH3, அதாவது இந்த புரோமின் இந்த கார்பனோட இணைஞ்சிருக்காரு, ரைட். நம்மளுக்கு இன்னும் ஒரு கார்பன் வேணும்னா அப்ப ஒரு கார்பன். அப்ப இந்த புரோமின் என்ன செய்வாருன்னா, ரைட், பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுப்போம். அப்ப CH3 CH2, ரைட், நல்லா கவனிங்க. இப்போ இது CH டபுள் பாண்ட் CH2, 1 பியூட்டின் உருவாகும், சரியா இல்லையா? 1 பியூட்டின் உருவாகும். இங்க பாருங்க, அடுத்தது இங்க இருந்து அங்க இருந்து அதே தான் உருவாகும். வேற கதை இல்லைங்க, விளங்குது என்னன்னு? வேற சப்ஜெக்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். இந்த அட்கீனுக்கு சமபோதிய தன்மை கதைங்களே. 4 கார்பன்ல சமபோதிய தன்மை கதைச்சா சிஸ்டான்ஸ் கதைக்கிறதுனா நாங்க சிஸ்டான்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். நல்ல நினைவு வச்சுங்க, சிங்கிள் ஒரு நாட் போதும் இந்த கெமிஸ்ட்ரியை செஞ்சு முடிக்க. 4 கார்பன்ல நல்ல நினைவு வச்சுங்க, 4 கார்பன்ல சிஸ்டான்ஸ் இருக்கதே 2 பியூட்டினுக்கு மட்டும்தான். அதே 5 கார்பன்ல 2 பென்டீனுக்கு, இதுக்கு மட்டும்தான் சிஸ்டான்ஸ் இருக்கு. வேற யாருக்குமே அந்த ஸ்ட்ரக்சர்ல சிஸ்டான்ஸ் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நாங்க செய்ய வச்சிருப்போம் தியரி கிளாஸஸ்ல அட்கின்க்கு எல்லாமே. 2 பியூட்டினுக்கு மட்டும் தான் சிஸ்டான்ஸ் இருக்கு. சரி, இவர் ஒரு பக்கம் இருக்க, இவர் ஒன்னாவது. இப்ப நீங்க வீட்டுல எழுதி பிராக்டிஸ் பண்ண வேண்டியதுகள் இதுதான், ரைட். ஒரு தியரி இப்ப நான் கேள்வி செய்யும் போது என்ன கேள்வி கடகடன்னு செஞ்சிருவேன். இப்ப அடுத்து CH3 CH2, அடுத்து CH2, அடுத்து CH3 எடுப்பேன். இதானே ஒரு இங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, இது CH எடுத்துட்டு இங்க ஒரு புரோமினை போடுறோம். இறங்குதா? இப்படி தானே நாங்க வரைஞ்சது. இது இருந்து ஆல்கஹாலை கொண்டு வாங்களே. எப்படி ஆல்கஹால் ஒன்று வரலாம்? CH3 CH2 PH CH3 இன்னொரு OH. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இதுல இருந்து 2 விதமான அட்கின் கொண்டு வரலாம், தெரியுமா? ஒரு அட்கின் கொண்டு வரலாம், கவனிங்க, ரைட். ஒரு அட்கின் கொண்டு வரலாம். இந்த பக்கெட் யாரு? இந்த புரோமின் இணைந்த கார்பனுக்கு இந்த பக்கெட். அப்ப அவரோட CH டபுள் பாண்ட் திருப்பி CH, சரியா? இப்படி ஒன்று கொண்டு வரலாம். இவருக்கும் பாருங்க, இங்கிட்ட இருந்து எடுத்த அதே ஸ்ட்ரக்சர் தான் வரும், சரியா இல்லையா? இது இல்லாம இந்த புரோமின் இணைந்த கார்பன் இங்கிட்ட இருந்து ஹைட்ரஜன் எடுக்கலுமா இல்லாதா? அப்படி எடுக்கலாம். அப்படி எடுத்தா இன்னொரு விளைவு வரும். என்னன்னு சொல்லுங்க? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. அதாவது இங்கே உருவானது 2 பியூட்டின், இங்க உருவாகுது 1 பியூட்டின், சரியா இல்லையா? 1 பியூட்டின் ஏற்கனவே உருவாகி இருக்கு. இதுலயும் இந்த பக்கெட் எடுத்துச்சுன்னா இதே இந்த ஸ்ட்ரக்சர் தான் வரும். விளங்கிட்டீங்களா எல்லாருமே? அட, இந்த ஸ்ட்ரக்சர் பிரதான விளைவு, இந்த ஸ்ட்ரக்சர் குறைந்த விளைவு. என்ன ரீசன்? ஐதர்சன் சிம்பிள், ரைட். ரொம்ப தடுமாற தேவையில்ல, தியரி தெரியாதவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த நோட் அப்படியே மைண்ட்ல சேகரிச்சுக்கிட்டு போகணும். என்ன விஷயம்னா இங்கன, சரியா? இங்க என்ன விஷயம்னா, ஹைட்ரஜன் எடுக்கக்குள்ள ஹைட்ரஜன் அகற்றப்படக்குள்ள குறைந்த பக்கத்துல இருந்தா ஹைட்ரஜன் எடுக்கப்படும், சரியா இல்லையா? அந்த அலசன் இணைஞ்ச கார்பனுக்கு பக்கத்துல குறைஞ்ச பக்கம் இருக்க இடத்துல இருந்தா ஹைட்ரஜன் எடுப்பாங்க. அப்ப இங்க இருந்தா ஹைட்ரஜன் அதுதான் பிரதான விளைவு. விளங்குனுச்சா? இங்க பாருங்க, இதுல இருந்து இப்ப நாங்க எவ்வளவு உருவாக்கிட்டோம்னு சொல்லி. சரி, இவரோட ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. இங்க இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. நாங்க வரைவோமே, கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் நீரதோட ஒரு CH3 குரூப், ரெண்டு வேற வேற. இந்த பக்கத்து ஒரு CH3 நீரதோட இந்த கார்பனுக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் இணையலாம். அடே, இது சிஸ்டான்ஸ் கட்டமைப்பு வரக்கூடியது, விளங்குதா? ரொம்ப ஸ்பெஷல். அப்ப இந்த அல்கீன் ஸ்பெஷல்னால நல்ல நினைவு வச்சுக்கோங்க. அப்ப இந்த அல்கீன் வந்து ரொம்ப ஸ்பெஷல், இந்த அல்கீன் ரொம்ப ஸ்பெஷல். நான் ஸ்டாமா கூட அடிக்கிறேன். இந்த அல்கீன் ரொம்ப ஸ்பெஷல்னால இந்த அல்கீனை தார ஆல்கைல் ஹைலைடு மெட்கஹோலும் ஸ்பெஷல் ஆனது. விளங்குச்சா இல்லையா? கிளியரா சொல்ல என்னன்னு? கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது அதுகள், ரைட். இது வந்து சிஸ் அமைப்பு, சிஸ்டர்ஸ் ஒரே பக்கத்து இருக்காங்க. டிரான்ஸ் அமைப்பு வரைஞ்ச எப்படி வரைகிறது? நாங்க கார்பன், நான் வந்து ஹைட்ரஜன் டிரான்ஸ் பண்றேன்னு எப்படினாலும் ஒண்ணு தானே, மற்றது ரெண்டும் அதுக்கு டிரான்ஸ் ஆயிருமே. இப்படி குறுக்கா இருப்பாங்க, சரியா? இது ஒரு விஷயம். டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க, இல்லாட்டி எழுதிக்கங்க. இந்த விஷயங்கள் தேவைப்படும். இங்க பாருங்க, இது நாங்க கொண்டு வந்தது இதுல இருந்தீங்க. யாருல இருந்து எடுத்தோம்னாங்க? இந்த இதுல இருந்து. எக்ஸாக்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காரு இல்லையா, ரைட். அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்காரு இல்லையா, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல இருந்து தோற்றுவிக்கப்படக்கூடிய அட்கீனையும், சரியா, அல்கஹாலையும் பத்தி தான் நாங்க பார்த்தோம், சரியா இல்லையா? என்ன சொன்னது அது ஒரு விஷயம். அதுதான் அது. இந்த பாருங்க, எங்களுக்கு காணப்படுது. இதான் இந்த அமைப்பு.
இப்போ என்ன செய்வோம்னா அடுத்த அமைப்பு நாங்க தியரியை படிச்சிருவோமே இப்ப, ரைட்? அடுத்த அமைப்பு என்னன்னா, ரைட், கவனிங்க, அடுத்த 2 அல்கைல் ஹேலைடுகள்ல இருந்து என்ன மாதிரியான அட்கினோ அல்கஹாலோ உருவாக்க முடியுங்கிறத பார்ப்போம். அதுல ஏதாச்சும் ஸ்பெஷல் இருந்தா அதையும் பத்தி நம்ம கதைப்போம். என்னன்னா இப்ப கவனிங்க, அடுத்து 3வது அட்கின் யாரு, சாரி அல்கைல் ஹேலைடு யாரு எங்களுக்கு? கார்பன், ரைட். இப்ப சங்கிலி உடைஞ்சிட்டாருன்னா எங்களுக்கு, சங்கிலி உடைஞ்சிட்டாருன்னா அப்போ ஒரு இடத்துல CH3, இன்னொரு இடத்துல C, இன்னொரு இடத்துல CH2, Br, இந்த இடத்துல எங்களுக்கு CH3, ரைட்? அப்போ 1 2 3 4, எனவே இங்க ஹைட்ரஜன், சரிதானே? ரைட். இதுல ஆல்கஹால் எப்படி உருவாகும்? ஆல்கஹால் எப்படி உருவாகும் சொல்லுங்க பாப்போம். CH3, ரைட், கார்பன் CH, இந்த பக்கத்து CH2OH, இந்த பக்கத்து எங்களுக்கு CH3. நான் மேல CH3 எழுதுனா பரவாயில்ல, இப்படி மேல பெரட்டி எழுதுனா இந்த சிக்கனும் இல்லையா அதுல, ரைட்? அதெல்லாம் குழம்பவும் கூடாது அதுலயும், ரைட்? இப்ப அடுத்த விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, இதுல இருந்து எப்படி நம்ம ஒரு அட்கீனை கொண்டு வரது, அதுல இருந்து எப்படி நம்ம ஒரு அட்கீனை கொண்டு வரது, சரியா? அப்ப இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா இதுக்கு ஆல்கஹால் KOH போட்டு அட்கீன் ஒன்று உருவாகும். சரி பாப்போமே. பொங்கல்ல தானே இருக்காரு, அப்ப கண்டிப்பா இவர் இந்த கார்பன் கிட்ட இருந்தா ஹைட்ரஜன் வாங்கணும், இவரும் இந்த கார்பன் கிட்ட இருந்தா ஹைட்ரஜன் வாங்கணும். ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப உருவாக்குற அட்கீன் வந்து ஒண்ணே ஒன்று தான் பாருங்க, CH3 கார்பன், இந்த இடத்துல CH3, அப்ப இந்த கார்பன் இருக்காரு இல்லையா, இந்த இவர், இப்ப இவர் CH2 ஆக இவர் இந்த ஹைட்ரஜன் எழுந்துரும். அப்ப ஹைட்ரஜன் இருந்தா டபுள் பாண்ட், இது CH2, வேற எதுவுமே உருவாகாது, சரியா இல்லையா? கிளியர் நினைக்கிறேன் நான். இப்ப அடுத்து 4வது ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சரா மாறப்போகுது. இதெல்லாம் தியரி படிச்சு நல்லா கிளியரா இருக்கணும் நீங்க. அதான் இந்த தொடர்புகள், CH3 C, இங்கன CH3, இங்கன CH3, அப்ப இப்ப இங்கன Br இருக்கு, இங்கன Br இருந்து கொண்டு வந்தா வேறொரு கலர்ல வரையறேன், கொஞ்சம் ஸ்பெஷலானவர் அவரு. ஏன்னா CH3 இங்கன கார்பன் NaOH போட்டதுக்கு அப்புறம் தானே கார்பன் CH3, இது ஒரு CH3, இங்கன OH, ரைட்? ஆல்கஹால்ட வகைப்படுத்திக்கொள்ள உங்களுக்கு தெரியும், இது ஒரு அலிஃபெட்ரிக் ஆல்கஹால்ல இவர் ஒரு புடை ஆல்கஹால், இவர் ஒரு புடை ஆல்கஹால், சரியா? இவர் ஒரு புடை ஆல்கஹால்னு சொன்னா, ரைட், இவரு யாருக்கு விடையடிப்பாருன்னா, யார் எங்களுக்கு? லூகாஸின் சோதனை பொருள், யார் எங்களுக்கு? லூகாஸின் சோதனை பொருளுக்கு இவர் என்ன செய்வார்னா உடனடியான ஆன்சர் தருவார், எங்களுக்கு உடனடியான கலங்கத்தன்மையை தருவாரு. அப்ப இது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கன்னு. அப்ப இவர் ஸ்பெஷல்னா, இவர் ஸ்பெஷல்னால, இவர் ஒரு ஆள் ஸ்பெஷல்னால அவங்க ஃபேமிலியே ஸ்பெஷல். இப்ப விளங்குதா? அவர் ஸ்பெஷல்னால அவர் ஃபேமிலியே ஸ்பெஷல். நடிகர் ஒரு ஆள் இருந்தா, நடிகர் குடும்பம் வந்தா அந்த குடும்பம் ஸ்பெஷல் தானே, எல்லாத்தையும் தானே போட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இது. இவர் ஸ்பெஷல்னா இவர் இருந்து வாரது எல்லாமே ஸ்பெஷல் ஆகிடுவாரு. அப்ப இதுல இருந்து வர அட்கின் யாரு, இதுல இருந்து வர அட்கின் யாரு உருவாக்கி பார்ப்போமே. இவர் இங்கன இந்த புரோமின் எடுத்தாரு, இவர் எடுக்கிறாருன்னு வைங்களே, இந்த இந்த கார்பன் இங்கிட்டு இருந்து எங்க CH3 நான் சொல்றேன் இங்கிட்டு இருந்து எடுக்கிறாருன்னு, இவர் பக்கத்துல 3 கார்பன்லயே சேம் ஹைட்ரஜன், அப்ப எங்கிட்ட இருந்து வேணாலும் எடுக்கலாம். அப்ப கார்பன் இங்கன CH3 எடுப்போம், இங்கன டபுள் பாண்ட், இங்கன CH2, அப்ப இந்த ஸ்ட்ரக்சரே தான் விளைவாகும். விளங்குனிச்சா? பாருங்க, புரோமின் பொசிஷன் மாறினாலும் OH பொசிஷன் மாறினாலும், ரைட், விளைவாகிறது ஒரு அட்கின். விலங்குன்னு எவ்வளவு அழகான கேள்விகள் இந்த 4 கார்பன்ல கேட்கலான்னு, ரொம்ப சிம்பிள்டா அது. அப்ப நம்ம ஃபுல் தியரி நினைக்கிறேன், கேள்விக்கு தேவையான ஃபுல் தியரியும் பார்த்தாச்சு. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் கேள்வியை வாசிச்சு பார்ப்போம், ரைட்? கேள்வியை கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. கேள்வியை வாசிக்கக்குள்ள கேள்வியில் உள்ள அமைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா, ரைட், ஒரு ஷார்ட்டா நம்ம எழுதி எடுக்கணும், ரைட்? இப்ப பாருங்க சொல்றாங்க, ABC என்பன மூலக்கூட்டு சூத்திரம் C9H4Br என்பதற்கு அமைவான 3 சமபோதியங்கள், சரியா? ஏபிசின்னு சொல்றது எங்களுக்கு 3 சமபோதியம். கவனிங்க, A இருக்காரு, சரியா? B இருக்காரு, C இருக்காரு, ரைட்? சொல்லுங்க பாப்பா எங்களுக்கு. இப்ப நாங்க இப்படி செய்வோமே, கொஞ்சம் இடத்தை வச்சு எழுதுவோம். அப்ப என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை நீங்க பிளான் பண்ணி அதை எழுதிக்கலாம், ரைட்? A இருக்காரு. இப்ப A பத்தி நம்ம கவனிப்போம். சொல்றாங்க, இந்த 3ஐயுமே ABC 3 இருக்காரு, இந்த AB இங்கன C இருக்காரு. இந்த 3ஐயுமே வெவ்வேறாக NaOHல போடக்குள்ள இதை வெவ்வேறாக என்ன செய்யறாங்க, எங்களுக்கு NaOHல போடுறாங்களா? கவனிங்க, NaOHல போடுறாங்க, ரைட்?
இதுவும் NaOH. அப்ப நான் சில நேரம் என்ன செய்வேன்னா இந்த அம்புக்குறிகள் ஒரே மாதிரி போறனால ஒரே கிடையே நான் எழுதுறனால மேல ஒரு சோதனை பொருள் எழுதுனா அதான் கீழேயும். அப்ப நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். எங்களுக்கு என்ன உருவாக்குறது? எங்களுக்கு A1 அதே மாதிரி B1 அதே மாதிரி C1 உருவாக்குறாரு. என்ன 3 விளைவு A1 B1 என்பன கொன்னெச்டேசஃபுடன் முறையே A2 B2 என விளைவுகளை தரும். அப்ப இப்ப கொஞ்சம் சிக்கல். A1 B1 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்னது? கொன்னெச்டேசஃபோ. சிக்கு சொல்லல. நான் இங்க மட்டும் எழுதுறேன். A1 B1 கொன்னெச்டேசஃபோட போட்டா என்ன நடக்குது? எங்களுக்கு A2 B2 வருது. ரசாயன தாக்கம் தெரியாம ஒண்ணுமே செய்யலாது. B2 தெரியுது. ரைட். மேலும் இவ்விளைவுக்கு Br to CCl4 சேர்த்த பின்பு அட்கோல் CKS A3 B3 ரைட். இங்க பாருங்க. இப்ப ஒரு விஷயம் ஒழிச்சிட்டாங்க. என்ன கவனிங்க. இப்ப இந்த விளைவுகளுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா Br to CCl4 Br to CCl4 சேர்க்கிறாங்களாம். யாதோ ஒரு விளைவு வருது. நான் அதை A டேஷ்னு எடுக்கிறேன், இதை B டேஷ்னு எடுக்கிறேன். ஏன்னா அதை பத்தி இவங்க சொல்லல, மென்ஷன் பண்ணல. அந்த வார விளைவுக்கு என்ன செய்யறாங்கன்னா Br to CCl4 வந்ததுக்கு அப்புறம் அதை அல்கஹால் KOHோட தாக்கமடைய விடுறாங்க. என்னது? எங்களுக்கு அல்கஹால் KOHோட தாக்கமடைய விடுறாங்க. அல்கஹால் KOHோட தாக்கமடைய விட்டோன்னு A3 B3ங்கிற சேவர்கள் வருது. சரியா? A3 மற்றும் B3 இடையே அமோனியா CCலுடன் சிவப்பு கபில வீழ்படிவை B4 இனை தருவது B3 மட்டுமே. ரைட். இங்க பாருங்க. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அமோனியா Q+ குளோரைட போடுறாங்க. Cu2 Cl2 இதுக்கும் போடுறாங்க. இங்க B4 ரைட். இவங்க சொல்றாங்க B4 வந்து சிவப்பு கபில வீழ்படிவு. என்னது? ஒரு சாக்லேட் ப்ரௌன் பேசிபிடேட் சிவப்பு கபிலம் வாரது B4ல மட்டும் தான். இப்ப நான் அதை எழுதிக்கிட்டேன். சரியா? இப்ப நான் அதை எழுதிக்கிட்டேன். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா கவனிங்க. அடுத்த விஷயம் என்னன்னா இந்த இடத்துல அவ்வளவுதான் விளங்கப்படுத்திருக்காங்க. C1 லூகா சோதனை பொருளுடன் உடனடி ரைட் போச்சு. இப்ப எங்களுக்கு விஷயம் கேட்ச் பண்ணிடுறோம். நாங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இந்த C1 பத்தி ஒரு டீடைல் சொல்றாங்க. என்னது? C1 வந்து லூகாசுடன் எங்களுக்கு என்னது? இவரு லூகாசுடன் உடனடி, அதாவது லூகாஸுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் ஒன்று தராங்க. நீங்க எல்லுன்னு போட்டு பிளஸ் போட்டு விஇன்னு போடுங்க. லூகாஸ்க்கு பாசிட்டிவ், ஓல பிளஸ் போட்டு விஇ. சரிதானே? ரைட். அப்ப இங்க கவனிச்சீங்கன்னா லூகாஸோட உடனடியா தராங்க. சிம்பிள். இங்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இந்த C1 பத்தி நாங்க படிச்ச அல்கஹாலை பத்தி கொஞ்சம் பார்ப்போமே. யாரு உங்களுக்கு விலங்கலையாப்பே? இவர் தான் C1 சொல்லி விலங்கலையா? இவர் தானே C1. இவர் தானே C1. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. அப்ப கவனிச்சீங்கன்னா C1 யார்? எங்களுக்கு லூகாஸோட உடனடி சோதனை பொருள் எங்களுக்கு அல்கஹாலை தாரது. இங்க பாருங்க. C C C C OH. சரியா? இந்த ஸ்ட்ரக்சருக்குரியவர். ரைட். இப்ப என்ன செய்றீங்கன்னா நல்ல பிள்ளைகள் மாதிரி ஸ்கீமை கொஞ்சம் எடுத்து கையில வச்சுங்க பாப்போம். ஸ்கீமை கொஞ்சம் எடுத்து கையில வச்சுங்க. நான் அவ்வளோத்தையும் வரைஞ்சிருக்கேன். எனவே நான் ஆன்சரை வரைய போறது இல்ல. ஸ்கீம் தரப்பட்டிருக்கு எல்லாருமே கையில. ஏன்? குறைஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு இங்கே கூடிய knowledge தாரதுக்காகத்தான் இந்த மாதிரி நடைமுறைகள். ரைட் பிள்ளைகள், ஸ்கீம் தந்தாச்சு. இங்கனே எழுதி விளங்கப்படுத்துறேன். நீங்க எழுதுறீங்க. ஆறுதலா வீட்டில் ஒரு 1 hour 2 hours செலவழிச்சு நீங்க பேப்பர் கிளாஸ் ஏல உள்ள அவ்வளோ விஷயங்களையும் பார்க்கணும். இல்லாட்டி பேப்பர் கிளாஸ் பி வந்து பயனளிக்காது. சரியா? ரைட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். நம்ம அடுத்த அமைப்புக்கு வருவோம். இப்போ அடுத்த அமைப்பு சொல்றாங்க A1 B1 முப்பரிமாண சமபகுதியத்தினை தரும். சமபகுதியத்தின் முப்பரிமாண தன்மை அப்படின்னா என்னது? முப்பரிமாண சமபகுதியங்கள் என்னதுடா? முப்பரிமாண சமபகுதியம் அப்படின்னா திண்ம தோற்ற சமபகுதியங்கள். எங்களுக்கு என்ன திண்ம தோற்ற சமபகுதியங்கள்? சாதாரணமா இவங்களுக்கு A1 B1 பத்தி தானே கழிக்கிறாங்க. A1 B1 எண்ணெய் வச்ச போட்டோன்னே கதைக்கிறாங்க தானே. அடே சமபகுதியத்தில் 3 வகை எங்களுக்கு பொதுவா இருக்குது. கட்டமைப்பு சமபகுதியம், நிலை சமபகுதியம், என்ன அதே மாதிரி நிலை சமபகுதியத்தை நாங்கள் தான சமபகுதியம்னு சொல்லலாம். அல்லது சங்கிலி சமபகுதியம்னு இன்னொன்று இருக்கு. அந்த பக்கத்தை எடுத்தா சமபகுதியத்தில் அடுத்த வகை எடுத்தா எங்களுக்கு அடுத்த வகையில திண்ம தோற்ற சமபகுதியத்தில் எங்களுக்கு தெரியும் எதிரொரு ஈர்வெளிமய சமபகுதிகள் இன்னும் 2 வகைகள் இருக்கு. சரியா? ரொம்ப சிம்பிள். இதுல இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு திண்ம தோற்ற சமபகுதியம் இல்லை. திண்ம தோற்றம்னா ஒரு திண்ம தோற்றம். இங்க பாருங்க 4 கார்பன்ல உங்களுக்கு கைரேல் ஒன்று வரைஞ்சு காட்டுறேன். கைரேல் கார்பன் ஒன்று, கார்பன் கார்பன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு புரோமின் வந்தா இது ஸ்பெஷல். அப்ப இருங்க வார இன்னும் நாம இதை பத்தி கதைக்கல. இங்க பாருங்க, இது ஸ்பெஷலான ஒரு கட்டமைப்பு.
ஏன்னு சொல்லவா? இந்த கார்பன் வந்து கைரயில் கார்பன். இங்க பாருங்க, இந்த கார்பன் வந்து கைரயில் கார்பன். இவருக்கு புரோமின் இணைஞ்சிருக்காரு, ஒரு கார்பன் இணைஞ்சிருக்காரு, ரைட்? ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்காரு, ஒரு எத்தைல் குரூப் இணைஞ்சிருக்காரு. 4 வித்தியாசம். சரி, இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் வரைஞ்ச அல்கீன் ஸ்ட்ரக்சருக்கு போவோமே. நாங்கள் வரைஞ்ச அல்கீன் சமபதி எங்களுக்கு வருவோமே, ரைட்? இந்த இருக்காரு. இதில் ஸ்பெஷலானது ஒன்று பற்றி நம்ம கதைக்காம போயிட்டோம். யாரு? ஒன்றாவதா ரெண்டாவதா? இதில் ஸ்பெஷலானது ஒன்றாவதா ரெண்டாவதா? ரெண்டாவது. என்ன இவர் ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் இவர்? இப்போ எங்களுக்கு இவர் ஒளியியல் தன்மையை காட்டக்கூடியவர். இந்த இருக்காரு, இவர். இந்த கார்பன் என்ன கார்பன்? எங்களுக்கு ஒளியியல் கார்பன், அல்லது நாங்க சொல்லலாம் கைரேல் கார்பன். அவன் 4 கார்பன் உள்ள அல்கஹால், அல்கைல் ஹைலைட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிப்படுது. விளங்குதா? எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிப்படுது. கொஞ்சம் இன்னும் நான் சப்ஜெக்ட் முடிக்கல, இன்னும் நான் உங்களுக்கு தொகுத்து முடிக்கல பாடத்தை. சரி, இப்போ நான் கேட்குறேன், அடுத்த A1 B1க்கான விட எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரும்? எந்த வன்கூட்ல இருந்து? இதுலயா? சி இது தாங்கிறது சூஸ் பண்ணதுக்கு காரணம் இங்க OH ஒன்று போட்டுட்டு இவர் டக்குன்னு லூகாஸ்க்கு டெஸ்ட் தாராரு. ஏபி இது தான் காரணம். இது திண்ம தோற்ற சம்போதியத்தை தந்தாருன்னா எதிரொருக்கள் திண்ம தோற்ற சம்போதியத்தோட ஒரு வகை, சரிதானே? அப்ப எதிரொருக்கள் திண்ம தோற்ற சம்போதியம்னா இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த நாங்க வரைகிற 2வது அல்கைல் ஹைலைட் என்னது? எங்களுக்கு கைரல் கார்பன் வச்சிருக்காரு. அப்ப அவர் எதிருருவை காட்டக்கூடியது. எதிருருங்கிறது திண்ம தோற்ற சமபரிமாணத்துல முப்பரிமாணத்துல வர ஒரு என்னது? எங்களுக்கு ஒரு வகை. அப்ப கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் A1 B1 அந்த திண்ம தோற்ற அமைப்புன்னு தாரனால யாரு இந்த சங்கிலி? அவங்க இந்த வன்கூட்டுக்கு தான் A1 B1 செட் ஆகும். விளங்குச்சா இல்ல? இது எளிமையானது, ரொம்ப எளிமையானது. பின்னுக்கு போக போக நிறைய கேள்விகள் எங்களுக்கு செய்யற, கஷ்டமான சம்போதிய கேள்விகள் செய்ய, பந்தியான சம்போதிய கேள்வியை செய்யறதுக்கு அந்த எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, நான் இன்னும் முடிக்கல, கொஞ்ச நாளே வாரேன். இதை பத்தி நம்ம உள் விளக்கங்கள் தானே. இப்ப நிறைய பேருக்கு சம்போதியம் வரையவும் தெரியாது, ரைட்? இப்ப கொஞ்சம் கவனிங்க. இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லி தர போறேன். இவர் என்ன அல்கஹால்? இவர் முதல் அல்கஹால். கவனிங்களே, இவர் முதல் அல்கஹால். இவர் என்ன அல்கஹால்? இவர் துணை அல்கஹால். இவர் எங்களுக்கு துணை அல்கஹால். விளங்குச்சா? இவர் துணை அல்கஹால். அடுத்தது எடுப்புமே இவர் எங்களுக்கு முதல் அல்கஹால். இவர் முதல் அல்கஹால். இவர் எங்களுக்கு இவர் புடை அல்கஹால். சரி, இங்க கவனிங்களே, நான் இன்னொரு பேஜ் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்களே. 4 கார்பன் அல்கஹால்கள், சரியா? என்னது? 4 கார்பன் கொஞ்சம் பாடத்தை நல்லா கவனிங்க. 4 கார்பன் அல்கஹால்கள். இதெல்லாம் மைண்ட்ல நீண்டா மட்டும் தான் கேள்விக்கான விடையை ஒழுங்கு எழுதலாம் எக்ஸாம்ல. விளக்குச்சா? இந்த 3 மாசம் மாதிரி அழகான டைம் ஒன்றும் எங்களுக்கு எக்ஸாமுக்கு கிடைக்காது. அதனால சோம்பேறித்தனம் படாம கொஞ்சம் அழகா கவனிங்க பாடத்தை, ரைட்? இங்க 4 கார்பன்ல எத்தனை விதமான அல்கஹால்கள் வரைய முடியும்? எனக்கு எண்ணிக்கையை மட்டும் தான் சொல்ல போறீங்க. 4 கார்பன்ல உள்ள அல்கஹால். அப்ப அல்கைல் ஹைலைட் 4 வரைஞ்ச மாதிரி அல்கஹால்கள் எத்தனை வரையலாம்? 4 வரையலாம். 4 விதமான அல்கஹால்கள், 4 அல்கஹால்களை வரையலாம். சரியா? இந்த 4 அல்கஹால்ல, சரியா, 4 அல்கஹால் தானே? 2 அல்கஹால்கள் அதே மாதிரி ஒரு அல்கஹால், சரியா, ஒரு அல்கஹால் அதே மாதிரி இன்னும் ஒரு அல்கஹால். இதான் உனக்கு எக்ஸாமுக்கு தேவையானது. இதான் உனக்கு எக்ஸாமுக்கு தேவையானது. நீ இந்த சமரியை தான் எடுக்கணும். இதுல 2 அல்கஹால்கள்டா, 2 அல்கஹால்கள் வந்து முதல், சாரி, 2 அல்கஹால் முதல், சரி. ஒரு அல்கஹால்கள் வந்து துணை அல்லது வழி. பாப்போம் நாங்க செய்யற சரியான்னு சொல்லி. ஒரு அல்கஹால் மாத்திரம் தான் புடை. அப்ப இவர் தான் லூகாஸ்க்கு விடையை தருவார், சரியா இல்லையா? இங்க பாருங்க, நான் போமே. இங்க பாருங்க, புடை 1, சரியா? ஒரு முதல், இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு முதல் இருக்கு, ரைட்? அடுத்தது அடுத்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு முதல், ரைட்? ஒரு துணை, சரிதானே? அப்ப எங்களுக்கு எத்தனை? துணை 1, முதல் 2, புடை 1. எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு எங்களுக்கு இப்ப, ரைட்? எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மட்டுமே
கவனிச்சிங்க நாங்க ரைட் 4 கார்பன்ல 4 விதமான ஆல்கஹால். இது வந்து எண்ணிக்கை, இது வந்து எண்ணிக்கை, இது வந்து எண்ணிக்கை. அந்த 4 ஆல்கஹால்ல 2 ஆல்கஹால் முதல், ஒரு ஆல்கஹால் துணை, ஒரு ஆல்கஹால் புடை. இந்த சமரி கண்டிப்பா செய்யணும். இது நாங்க 5 கார்பன் ஆல்கஹாலுக்கும் 5 கார்பன் கேள்வி ஒன்று வரக்குள்ள நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் விளங்கப்படுத்தக்குள்ள இந்த மாதிரி 5 கார்பன் ஆல்கஹால்கள் பத்தி விளங்கப்படுத்தி தருவேன். கிளியரா இல்லையா? சரி, இப்ப அடுத்தது கொஞ்சம் எனக்கு வாரு. அடுத்தது 4 கார்பன்ல வரைகிற அட்கின் எத்தனை வரையலாம்? எத்தனை அட்கின் வரைய இன்னைக்கு குறையும்? யோசிச்சு பாருங்க, எத்தனை வரையலாம்? அதான் சொன்னேன், இப்ப ஹோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்ப வரைஞ்சது எல்லாத்தையுமே நீங்க மெமரைஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் இருந்தா சம்திங் நீங்க சப்ஜெக்ட படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். முதலாவது யோசிச்சு பாருங்க ஸ்ட்ரக்சர். அப்ப நான் பிரதான விளைவுகள், குறைந்த விளைவுகள் எல்லாத்தையுமே தான் நான் சொல்றேன். முதலாவதுல தொங்கல்ல பிஆர் ஒன்று போட்டோம். என்ன ஒரே ஒரு அட்கின் தான் வரைஞ்சோம். திருப்பி நடுவில் பிஆர் போட்டோம். அதுல பிரதான விளைவு ஒன்று வரைஞ்சோம். அப்ப 2 அட்கின் வரையலாம். திருப்பி அடுத்த ஸ்ட்ரக்சர், அடுத்த ஸ்ட்ரக்சர்ல தொங்கல்ல பிஆர்னு போட்டீங்க, ஒரு அட்கின் ஒன்று வரையலாம். நடுவில் அட்கின் போடுறீங்க, ஒரு அட்கின். 3 அட்கின்க்கு மேல எங்களுக்கு வரைஞ்சிக்க இயலாது. அதுல 4 வந்தா ஒன்று குறைந்த விளைவு. ரைட், இது உங்களுக்கான வேலை. ஓயு சரியா? ஆல்கஹால்கள எண்ணிக்கை எப்படியோ அதே தான் அல்கைல் ஹைலைடுகளும். சரியா இல்லையா? ஆல்கஹால்ட எண்ணிக்கை எப்படியோ அதான் அல்கைல் ஹைலைடுகள். அப்ப 4 கார்பன் சமபகுதியத்தை இனி இல்லாத அளவுக்கு சமரைஸ் பண்ணி கிளியரா சொல்லி தரேன். எல்லாத்துக்கும் அந்த அட்கைன் 1 கூட காரணமா. விளங்குச்சா? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் தரேன். ஏன்னா இப்படித்தானே ஆன்லைன்ல செய்யறோம்னு சொல்லி பேப்பர் கிளாஸ் உங்களை எதுவுமே எழுத வைக்காம போறது எனக்கு விருப்பம் ஒன்றும் இல்லை. ரைட், நான் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எல்லா பேஜையும் நான் வந்து ஒரு 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 நிமிஷம் வைக்கிறேன். தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. அங்கே ஆன்லைன்ல படிக்கிறவங்க அப்படி எழுதி இருந்தா எழுதி இருக்கிறது சரியா பிள்ளையானுங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட், கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு நிமிஷம் வைக்கிறேன். ரைட், சரி. இப்ப நீங்க இந்த அட்கின்களையும் அல்கைல் ஹேலைடுகள், ஆல்கஹால் மாறியத்தானே அல்கைல் ஹேலைடுகளும் அல்கைல் ஹேலைடுகளும் அழகா செஞ்சிடுங்க பார்ப்போம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள தரேன் உங்களுக்கு டைம். சரி, இப்போ உங்களோட ஸ்கீம் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே. ரைட், இதுதான் எங்களோட கேள்வி அமைப்பு. ரைட், இதுதான் எங்களோட கேள்வி. சரியா? இந்த கேள்வியில நீங்க என்ன செய்றீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸை வரைய ரெடி ஆகுங்க. இப்போ உங்களுக்கு A1 யாருங்கிறத, இப்போ A யாருங்கிறத வரைஞ்சிக்கலாம், A1 யாருங்கிறத வரைஞ்சிக்கலாம், A2 யாருங்கிறத வரைஞ்சிக்கலாம், அதே மாதிரி A' யாருங்கிறதே வரைஞ்சிக்கலாம், A3 யாருங்கிறதே வரைஞ்சிக்கலாம். ரைட்னா இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இதுல நம்ம பார்க்காதது ஒன்று. இப்போ இந்த சிவப்பு கபில வீழ்படிவு 4 கார்பன்ல B4க்கு தான் சிவப்பு கபில வீழ்படிவுனா இங்க பாருங்க, சிவப்பு கபில வீழ்படிவுக்கு காரணம் இந்த இப்படி ஒரு தொகுதி. இந்த செப்பு வந்திருக்கணும் இப்படி. சரியா இல்லையா? செப்பு வந்திருக்கணும். இதானே காரணம்.
இதுதான் சிவப்பு கபில வீழ்படிவுக்கு காரணம். இவர் தான் இந்த சிவப்பு கபிலம்னு சொன்னா இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்திருக்கணும்? அமோனியா CuCl2 போடும் போது எப்படி இருந்திருக்கணும்? பாருங்க, முடிவு அட்கைன் தொகுதி ஒன்று இருந்திருக்கணும். சரியா இல்லையா? என்ன இருந்திருக்கணும்? எங்களுக்கு முடிவு அட்கைன் தொகுதி ஒன்று இருந்திருக்கணும். ரைட், முடிவு அட்கைன் தொகுதி ஒன்று இருந்திருக்கணும். இப்படி முடிவு அட்கைன் தொகுதி இருந்தா இவர் யார்? எங்களுக்கு ஆல்கோஹால் KOH போடும் போது ட்ரிபிள் பாண்டை கொண்டு வரணும்னா இங்க கவனிங்க, எல்லா பக்கட்டும் ஹைட்ரஜன் வருது தானே, இப்போ Br2 தானே போடுறீங்க, ரெண்டு பக்கட்டும் புரோமின் இணைஞ்சிருக்கணும். சரியா இல்லையா? சொன்னது வேற கணேஷா, ரெண்டு பக்கட்டும் புரோமின் இணைஞ்சிருக்கணும். கொன்னெஷியஸை போட்டு இது கொண்டு வருதுன்னா A2 உங்களுக்கு இருந்திருக்கணும். எப்படின்னா இது தானே, இது A2 இருந்திருக்கணும். அந்த பகுதியை மட்டும் தான் வரையறேன். கார்பன் டபுள் பாண்ட் கார்பனா அந்த துண்டு இருந்திருக்கணும். தொங்கல் துண்டை நான் சொல்றேன். இல்லையா? அப்ப தொங்கலா இருந்துச்சு அப்படி டபுள் பாண்ட் ஒன்று வர, இங்க பாருங்க, தொங்கல்ல OH இருந்திருக்கணும். தொங்கல்ல OHனா இந்த ஏக்கு தொங்கல்ல புரோமின் இருந்திருக்கணும். அப்ப தொங்கல்ல புரோமின் வர கட்டமைப்பு தான் இந்த விடையா இருக்கும். ஸ்கீம் எடுத்து பார்த்து செக் பண்ணிங்க. சரியால என்ன சொன்னது? அவன் கேள்விக்கு நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சமபோதிய கேள்வியை நேரடியா போக முடியாது, ரிவர்ஸ்ல இருந்து தான் வர முடியும். அப்ப உங்களுக்கு இது கிளியர்? இங்க பாருங்க எப்படி வரான்னு சொல்லி. ரிவர்ஸ்ல இருந்து தான் கேள்வி நாங்க செஞ்சு எடுத்தோம். முதலாவது சிவப்பு கபில வீழ்படிவு யாரு, அதுக்கப்புறம் நாங்க செஞ்சது என்ன? சிவப்பு கபில வீழ்படிவுனா அதுக்கு முன்னுக்கு முடிவு அட்கைன். சிவப்பு கபில வீழ்படிவு அமோனியா Q+ குளோரைட் செப்பட +1 நிலை. ரொம்ப ரேர் நம்ம கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்றது அதெல்லாமே. ரைட், இங்க ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். சான்மேட ரியாக்ஷன்ஸ் ஈரசோனியம் குளோரைட்ல ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிதானே? அப்ப என்ன கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, சரி, இந்த செப்பு பிளஸ் சேர்வைகள்ல இவர் சிவப்பு கபிலம், அதுக்கப்புறம் இங்க கொண்டு வரது இவர் முடிவேட்கைனா இருக்கணும். முடிவேட்கைன்களுக்கு தான் நாங்க ஒரு சோதனையா படிச்சிருக்கணும். என்ன இருக்கா? முடிவேட்கைன்னு இனம் காண்டா 2 சோதனை. ஒன்னாவது என்னது? தொலனின் சோதனை. வெள்ளை வீழ்படிவு, வெள்ளி ஆடி இல்ல. அதுக்கப்புறம் சிவப்பு கபில வீழ்படிவு. ரைட், இந்த 2 தான் எங்களுக்கு அமோனியா அல்லது இந்த சோடியமையும் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். முடிவேட்கைக்கான சோதனை. திருப்பி அதே தொங்கல்ல கொண்டு போய்கிட்டே இருக்கக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. அப்ப இவர் இதுனா மத்தது A1 இருக்கும். சரியா இல்ல? இங்க B தான் இதுனா மத்த இதே வன்கூட்டுல, இதே வன்கூட தானே சொல்றாங்க. அப்ப இதே வன்கூட்டுல மத்த ஆன்சர் A1 இருக்கும். சரியா இல்லையா? யார் எங்களுக்கு எங்கன வரவர்னு சொல்லி இப்ப நீங்க அதை அழகா கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த சமபோதிய கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி. ரைட், இப்ப நம்ம செய்வோம் என்னன்னா, தாக்கங்களை பத்தி கொஞ்சம் நாங்க பார்ப்போம். சரியா? கொஞ்சம் தாக்கங்களை பத்தி பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்களே. இப்ப தாக்கங்கள் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் தாக்கங்கள் தானே. முதலாவது என்ன செஞ்சிருக்காங்க எங்களுக்கு? CH3 CH2Br. இப்போ என்ன விடையா வரும் எங்களுக்கு? CH3 CH2Br-ஓட ரைட் எங்களுக்கு விடையா வர போறது ஒரு அமோனியா போட்டா எங்களுக்கு அமீன் ஒன்று விடையா வரும். அவ்வளவுதானே எங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். ரைட், எடுங்க உங்களோட ஸ்கீம் எல்லாருமே கையில். ஸ்கீம் எடுங்க, கடன் போனாங்க. இப்போ அமீன் ஒன்று வரும். கஷ்டமான இடத்த மட்டும் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி தரேன். இதுல எல்லா இடத்தையும் இல்லை. ரைட், சரி. இப்போ அடுத்து வருது எங்களுக்கு CH3 CH2 MgBr-ஓட ஒரு CH3 CH2 NH2 வருது. ரைட், என்ன விளைவு எங்களுக்கு? என்ன விளைவு? அப்ப கவனிங்க, இதை நான் விளங்கப்படுத்தி தரணும்னு தான் இருந்தேன். இப்ப இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு CH3, சரியா? CH2. நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. MgBr என்ன இந்த ரியாக்ஷன் இப்படி ஒன்று படிக்கலையே அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். ரைட், இவரோட நீங்க ஆட் பண்ண போறது யாருன்னா CH3. இப்ப இதெல்லாம் தேவை, நான் CCன்னு எழுதலாம். நான் இங்க Cன்னு எழுதுறேன். C NH2. அப்ப NH2 நான் கொஞ்சம் எழுதுறேன் இப்படி. பொதுவா அமீன் காரம் அது தெரியும் தானே. அமிலக்கார இயல்புகள் ஆர்கானிக் படிப்பிக்க இருக்கு. அதையுமே நாங்கள் ஒரு யூடியூப் லைவ் லெசன் ஒன்று ஃப்ரீயா நம்மளோட பிள்ளைகளுக்கு. மிச்ச நாள் அந்த கேள்வி வரல. அமில காரங்கள் ஆர்கானிக்ல உள்ள அமில வறுமை கார வலிமை கண்டுபிடிக்கிற தொடர்பான விஷயங்கள் நம்ம யூடியூப் லைவ் செஷன் ஒன்று செய்வோம். ரைட், அப்ப இது இப்படிதான் இருக்காரு. ஆக்சுவலா அமீன்கிறது ஒரு காரம். ரைட், உங்களுக்கு தெரியும்டா, இந்த இடத்துல நைட்ரஜன் தனிச்சோடி காணப்பட்டா தனிச்சோடியை வழங்கினா காரம். சரியா இல்லையா? இது ஒரு காரம், அதாவது மென்காரம். அப்ப வன்காரங்கள் இல்ல ஆர்கானிக்ல. சரியா? 1 இருக்கு, 1 2 இருக்கு. அது நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தேவையில்ல. நம்ம மென்காரம்னு படிப்போம். நியூ சிலபஸ் படிப்போம். ஏன்னா இந்த ஓல்ட் சிலபஸ்ல எல்லா விஷயத்தையும் போட்டு தடுமாறிக்க இருக்க தேவையில்ல. சரி, இது ரெண்டுக்கும் நாங்க ரியாக்ஷன் எங்கேயாச்சும் கதைச்சிருக்கோமா? ரைட், என்ன செய்யறீங்கன்னா உங்களோட காப்பி எடுத்து, நீங்க எழுதின காப்பி எடுத்து ஆர்கானிக் கேள்வி போகல. ரைட், நீங்க என்ன செய்யணும்னா பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன் கொண்டு எனக்கு செட் ஆகக்குள்ள உங்களோட கெமிஸ்ட்ரி நோட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா அடுக்கிக்கணும் உங்க முன்னுக்கு.
சரியா? கெமிஸ்ட்ரி நோட்ஸ் அடுக்கிக்கிட்டு சொல்ல 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 நீங்க என்ன செய்யணும்னா அழகா கிரைக்கணும். ரிசோர்ஸ் புக் சரி பரவாயில்ல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அந்த தியரி எல்லாத்தையும் பார்க்கணும். உங்களுக்கு நான் ஒரு இடத்துல கதைச்சிருக்கேன், ரைட்? கிரீன் ஆர்ட் சோதனை பொருள் வந்து சேதம் அடைகிற ஒரு இடம் இருக்கு. கிரீன் ஆர்ட் சோதனை பொருளோட முக்கியத்துவம் என்ன? இவரை வச்சு என்ன செய்ய போறோம்? கிரீன் ஆர்ட் சோதனை பொருளால என்ன செய்ய முடியும்? இவர் ஏன் எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில பயன்படுறாரு சொல்லுங்க பாப்போம். இவர் ஏன்? இவரால என்ன செய்யலாம்? வெரி குட். ஆல்கஹால் தொகுக்க போறோம் அதால நாங்க. அதான் விஷயம். ஆல்கஹால் தொகுக்காம அந்த கிரீன் ஆர்ட் வந்து வேற தாக்கத்துக்கு போனா அது தேவையில்லாத கிரீன் ஆர்ட் ஒன்று. சரியா இல்லையா? சரிதான் என்ன சொல்றது? ரைட். அப்ப அந்த மாதிரி தாக்கங்கள் கிரீன் ஆர்டுக்கு இருக்கு. கிரீன் ஆர்டை இல்லாம ஆக்குறோம். கிரீன் ஆர்ட் வந்து இப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கனாடா, இந்த கிரீன் ஆர்ட்ல இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா, சரியா? கிரீன் ஆர்ட்ல இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா, இந்த கார்பனை பத்தி கிரீன் ஆர்ட்ல கதையுமே நான் 1 கூட மட்டும் வரையணும். கவனிங்களா இங்கே சி சி எம்ஜிபிஆர் என்ன சொல்லுவீங்க? இந்த 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 இடத்த பத்தி என்ன சொல்லுவீங்க? அழகான ஒரு இடம் ஒன்று. ஆர்கானிக்ல நம்ம ஆர்கானிக்ல சந்திக்கிற ஒரு ரொம்ப ரேரான ஒரு இடம் ஒன்று தான் இது. இந்த கார்பன் வந்து மைனஸ்டா, தெரியுமா? இந்த இவர் வந்து டெல்டா பிளஸ். ஆனா இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா இவர் பிளஸ், முழுமையான பிளஸ், இவர் முழுமையான மைனஸ். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமைப்பு இது. அணு கட்டமைப்பு வர முன்னுக்கே கிரீன் ஆர்ட் சோதனை பொருளை கண்டுபிடிச்சு தாக்கத்தை செஞ்சு காட்டி கிரீன் ஆர்ட் வந்து என்ன செஞ்சிருக்காரு? அந்த விஞ்ஞானி நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காரு அந்த காலத்துல. 1903-7 அந்த டைம்ல தான் இதை செஞ்சாங்க. அப்ப இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இந்த கார்பன் மைனஸ்ங்கிறது ரொம்ப ரேர். நம்ம படிக்கிற கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரேர். கார்போ அன்னயன்களை சந்திக்கிறது ரொம்ப ரேர். ஒரு இடம் கிரீன் ஆர்ட், இன்னொரு இடம் ஆல்டிஹைட் கீட்டோன்களோட தன்னொடுங்கல் தாக்கம். நல்லா எடுத்து பாருங்க. இந்த கிரீன் ஆர்ட் படிப்பிக்க முதல் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கிரீன் ஆர்ட் வரக்குள்ள இந்த கிரீன் ஆர்ட்ல தேவை ஆல்கஹாலை உருவாக்குறது. ஆல்கஹாலை உருவாக்காம சரியா கிரீன் ஆர்ட் என்ன செய்வார்னா, ரைட், சில அமில இயல்புடைய, அமிலம்னே தேவையில்ல, நல்லா கவனிக்கணும், அமிலம்னே தேவையில்ல, அமில இயல்புடைய சில ஐதரசனோட தாக்குவாரு. அமில இயல்புடைய ஐதரசன் நீங்க கேட்கலாம், காரம், இவர் எப்படி அமில இயல்பு? சரி, கிரீன் ஆர்ட் அவ்வளவு வீக் விளங்குதா? கிரீன் ஆர்ட் ரொம்ப வீக். கிரீன் ஆர்டுக்கு இதை பார்த்தாலே அமிலமா இருக்கு. ஒரு காரத்தை பார்த்தாலே கிரீன் ஆர்ட் என்னன்னு பாக்குறாரு? அமிலம்னு பாக்குறாரு. டக்குன்னு கிரீன் ஆர்ட் உடையும். என்ன செய்வார் தெரியுமா? எப்படா இந்த கார்பன் தன்னை H+ இருந்து பூர்த்தி செஞ்சுக்கலான்னு தானே இருப்பாரு இந்த கார்பன். சரியா? இந்த கார்பன் எப்படா தன்னை H+ கொண்டு வந்து பூர்த்தி செஞ்சுக்கலான்னு தானே இருப்பாரு. இவர் என்ன செய்வாருன்னா, ரைட், இந்த ஹைட்ரஜனை இழுத்து இங்க டக்குன்னு எடுப்பாரு. விளங்குதா? ஹைட்ரஜன் இழுத்து எடுப்பாரு. இந்த பொண்டை டக்குன்னு எடுத்துரும். இப்படி யோசிச்சு பாருடா. ஒரு கார இயல்புடைய அமீன்கே இந்த நிலன கிரீன் ஆர்டோட அமோனியா, HCl, நீர், ஆல்கஹால், இதை யார போட்டாலும் கிரீன் ஆர்ட் உடைஞ்சு போயிடும். ஆல்கஹால், கிரீன் ஆர்ட்ல இருந்து ஆல்கஹால் உருவாக்குறோம். சரி, ஆல்கஹாலையும் OH பாண்ட் இருக்கு. ஆல்கஹால் நடுநிலையானது, நீர் நடுநிலையானது. நாங்க பருகிறது நடுநிலையான நீர் தானே. எங்களுக்கு நடுநிலைனா pH கொஞ்சம் குறையும். ஆனாலும் கிரீன் ஆர்டுக்கு அது பட்ட ஆசிட் ஒன்று. விளங்குது என்ன சொல்றேன்னு? ஸோ கிரீன் ஆர்ட் அழியும். சரி, அழிஞ்ச என்ன விலை உருவாகும்? இங்க பாருங்க அழகா இந்த கார்பன் இவர் என்ன செய்வாரு? ஹைட்ரஜன் எடுப்பாரு. ரைட், இது ஒரு விளைவு. என்னடா இது? சிசினா ஒரு எத்தேன். சரியா இல்லையா? எத்தேன் விளைவாகிறாரு. வேற இங்க இந்த கார்பன் இங்க பாருங்க, ரைட், இந்த நைட்ரஜன் இங்க இருக்காரு. நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் இருக்காரு. சரியா? இப்ப ஒரு பிளஸ் தானே, போயிட்டாரே, வெளியே போயிட்டாரே. என்ன செய்வாரு எங்களுக்கு? இந்த MgBr இங்க, அதாவது இந்த கிரீன் ஆர்ட் மைனஸ் இங்க அடிக்க, இவருங்க போகுது மைனஸ், இது பிளஸ். இப்படின்னு விளங்குச்சா இல்லையா? சொன்னது கிளியரா? அதாவது ஆக்சுவலா இப்படி ஒரு அம்புக்குறி பொறிமுறையில வராது. பொறிமுறை அம்புக்குறினா இந்த கார்பன் தனிச்சோடி இங்கே ஹைட்ரஜனை தாக்கி இது மேல போற மாதிரி வரையும். நான் ரொம்ப டீப்பா கதைக்கல. ஆனா நான் சொல்லி கொடுத்த கெமிஸ்ட்ரி விளங்குனிச்சா? யாரா இருக்கலாம்? இன்னொரு அமீனா இருக்கலாம். யாரா இருக்கலாம்? அமீனா இருக்கலாம். வேற அமோனியா வரலாம். எடுத்து பாருங்க, உங்களோட கொப்பியில இருக்க எல்லாமே. அமோனியா இருக்கலாம், நீர் வரலாம், அப்புறம் ஆல்கஹால் வரலாம், அமிலம் யாதேன்னு வரலாம். இதே வந்தா கிரீன் ஆர்ட் அழிஞ்சு போயிடும். சரியா? கிரீன் ஆர்ட் அழிஞ்சு போயிடும். இதான் விஷயம். சரியா? அப்ப அந்த தாக்கம் ஓகே. அடுத்ததுக்கு H2SO5 எக்கோஸ் போட்டா உங்களுக்கு தெரியும் யார் எங்களுக்கு ஒரு ஆல்கஹால் விளைவாகிறாரு. மூணாவது ரியாக்ஷன், சரி, டியூட்டையும் ஸ்கீமையும்
கையில் எடுத்து வச்சுக்கோங்க கேள்வி பேப்பரையும், இல்லாட்டி விளங்காது நான் சொல்றது என்னங்கிறது. HI போட்டா ஒரு அயோடைடு உருவாகிறாரு. அடுத்தது எங்களுக்கு போட்டிருக்காங்க என்னது 5வதுல ஐதான KMNFO போட்டு விட்டா என்ன செய்யும் எங்களுக்கு அந்த இடத்துல டபுள் பொண்ட் உடச்சி 2 டை ஓல் இரு ஓல்கள்னு சொல்லி 2 கட்டமைப்பு வரும். 2 பக்கத்து OH இணையும் பேரின் சோதனை பொருள். PBr3 வெப்ப போட்டால் BR வந்து இணையும் 2 பக்கத்து, ரைட். PBr3 எடுத்து பாருங்க, அலசனேற்றும் கருவிகள் நிறைய எழுதி வச்சிருப்போம் நாங்க. சரி, அடுத்தது கால்சியம் கார்பைடுக்கு H2 போட்டா அசிட்டிலின் வாயு வெளியே வருதுங்க சொல்லி உங்களுக்கு கிளியரா இருக்கணும். C2H2 வாயு வெளியே வருது. அட்கைன் தயாரிப்பு நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது ஒரு பென்சீனில் C+CH3 C2H5Cl நீரற்ற LCl3 மெட்டா வழிகாட்டி, அப்போ மெட்டாதானத்தில் அட்கைல் ஏற்றப்படுவார். அடுத்து எங்களுக்கு இருக்கிறது ஒரு அசோட்டான், ரைட். கொஞ்சம் இல்லைங்களே பாரு, அதை கொஞ்சம் செய்வோமே. இது ஒரு மாற்றீட்டில் வாரனால இந்த ரியாக்ஷனுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் கவனிங்க, மாற்றீட்டில் வாரனால நான் இந்த ரியாக்ஷனுக்கும் செஞ்சு காட்டுறேன். சரியா? மற்ற ரியாக்ஷன்லாம் ஓகே, ஆர்கானிக்கில் நிறைய நேரம் செலவழிக்க இல்லாது. கொஞ்சம் கவனிங்க பேப்பர் கிளாஸே. இந்த இடத்துல யார் இருக்காரு? CH3 நீ கவனிங்க, CH3 C டபுள் பாண்ட் ஆக்சிஜன் நல்லா பாருப்பேன். இங்கே CH3 இது அசிட்டோன் நாங்கள் இது சொல்றது. இவருக்கு தாக்கமுடைய நான் வைக்க போறது வந்து கிரீன் ஆட்ல CH3 இங்க பாருங்க, CH3 C ட்ரிபிள் பாண்ட் C MgBr. நான் இப்பதான் சொன்னேன் இந்த கார்பன் ஒரு மைனஸ் உடைய கார்பன் நல்ல ஒரு கருநாடியை தேடிக்கு இருக்கவர். இவர் ஒரு கருநாடி. இவர் என்ன செய்வார்னா உடனடியா இவர் டெல்டா பிளஸ் இவர் டெல்டா மைனஸ் தானே, இந்த பாருங்க இங்க போய் அடிப்பாரு, இவர் பொண்டை வெளியே எடுப்பாரு. இல்ல அதை மட்டும்தான் அங்கே போட்டிருக்காங்க. நீர் பகுப்பு செய்யாதனால அல்கஹால் அவங்க எழுதி காட்டில்ல. விளங்குச்சா இல்லையா? அல்கஹால் எழுதி காட்டில்ல. இந்த இடத்துல இவர் வந்து இந்த துண்டு வந்து இங்கே ஃபிட் ஆகும். இதை ரெண்டா உடச்சிக்குங்க. இப்படி இந்த துண்டு இந்த ஆக்சிஜனை கால்ட்டி அங்கே போய் ஃபிட் ஆகும். சரியா இல்லையா? இது கிளியர்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம் ஒன்று, பட் அந்த பொறிமுறையை கொஞ்சம் எழுதி காட்டியிருக்கேன். அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு? ரைட், அது HBr போட்டால் நேரடியாக உங்களுக்கு தெரியும் ஒரு BR ஒன்று இணைகிறது. இப்போ தான் கதாச்சம் KCN போட்டால் உங்களுக்கு ஒரு CN ஒன்று இணையும். அங்கே 9வது 10வது தாக்கத்தில் மட்டும் எழுதுங்க. KCN போடுறாங்க, CCCன்னு இன்னொரு கார்பன் என்ன செய்யறாரு எங்களுக்கு கூடுறாரு. இன்னொரு கார்பன் எண்ணிக்கை எங்களுக்கு கூடி வாராரு. சொன்னது கிளியரா இல்லையா? ரைட், இது ஒரு விஷயம். ரைட், அதில் அந்த சயனைட் தாக்கங்களை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலான கதைகள் இருக்கு. நாங்கள் வர பேப்பர் கிளாஸில் அதை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ பொறிமுறையை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். அதில் தாக்க வகைக்குரிய இன்னொரு உதாரணத்தை தரப்பட்டு, ரைட். சரி, ஓகே. இப்போ அதெல்லாமே நான் நினைக்கிறேன் ஓகேன்னு நினைக்கிறேன். அங்கே இந்த ஸ்கீமில் இல்லாத நான் இன்னொரு அமைப்பை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இப்படி இந்த 2வது பொறிமுறையை பாருங்க. அந்த ஆக்சிஜன் பிளஸ் தனியாக ஒரு அம்புக்குறி போட்டு உடைச்சிருக்காங்க, பார்த்தீங்களா? எடுத்து பாருங்க பாப்போம். உங்களோட ஸ்கீமை பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஸ்கீமை பார்த்தா மட்டும்தான் விளங்கும். ஸ்கீம்ல சும்மா பேப்பர் கிளாஸ் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் யாரும். இல்லைங்கதா? ஸ்கீமை எடுங்க, படிங்க, உங்களோட லைஃப்பை முன்னேற்றிக்க பாருங்க. அவ்வளோதான். இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 months தான் உங்களோட எக்ஸாமுக்கு இருக்கு. 20 பேப்பர் செட் கெமிஸ்ட்ரி நாங்கள் இதில் செய்ய போகிறோம். ஏன்னா அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜன்ல இருந்து பிளஸுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜனையும் பொண்டுக்கு பாருங்க, ஒரு ஆக்சிஜனுக்கு அம்புக்குறியின் உள்ளுக்கு போட்டு பொண்டை உடைச்சிருக்காங்க. விளங்குதா? நம்ம இப்படி படிச்சில்ல, நம்ம இதை விட திருத்தமாக படிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பாருங்க H+ விளைவாகுது இருக்குதானே? H+ விளைவாகுது தானே? ஆனா நம்ம எழுதியிருக்கோம் இப்படி ஒரு பொண்டை உடைக்க வெளியில இருந்து ஒரு நீரை வரைஞ்சி, விளங்குதா? ஊடகத்துல இருந்து ஒரு நீரை வரைஞ்சி அந்த ஆக்சிஜன் தனிச்சோடி வெளியில் உள்ள ஐதர்சன் கடிச்சு இப்பதான் அந்த அம்புக்குரிய போட்டு இப்ப எழுதியிருப்போம் இந்த H+க்கு பதிலா என்னன்னு H3O+ எழுதியிருப்போம். நினைவு இருக்கா இல்லையா? ரைட், எடுத்து பாருங்க. ரொம்ப திருத்தமா நாங்க செஞ்சிருப்போம். இதுவும் பிழை இல்லை, நாங்க திருத்தமான ஒரு ரசாயன வேலை செஞ்சிருக்கோங்கிறத நாங்க கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டோம். சரியா? இப்ப கவனிங்க, நான் என்ன சொல்றேன் இன்னொருக்கா. இந்த இருக்காரு இல்லையா, கடைசி ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்கே, இப்படி இருக்குதானே கடைசி ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜன் பிளஸ் ஒன்று இருக்கு, எங்களுக்கு ஹைட்ரஜன் ஒன்று இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த பொண்டை இப்படி எடுக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க தானே? இந்த பொண்டை இப்படி எடுக்கிற மாதிரி ரெட் கொள்ளுங்களை வரேன். இப்போ விலங்கு தானே கிளியரா தனியா எடுக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்கண்ணா. வரைஞ்சு பாருங்க. இந்த விளைவுல H+ன்னு தந்திருக்காங்க. விளைவுல H+ தானே தந்திருக்காங்க. நான் சொல்றேன், நாங்க இப்படி படிக்கல. நாங்க படிச்சது வெளியில இருந்து ஒரு நீரை கொண்டு வந்து, சரியா? வெளியில இருந்து ஒரு நீரை கொண்டு வந்து அவரை இங்க அடிச்சு இப்படி எழுதியிருக்கோம். சரியா இல்லையா? இப்ப இந்த H+ எழுதி இல்ல, அப்ப நாங்க H3O+ எழுதியிருப்போம் திருத்தமா. சரியா இல்லையா?
விளங்குது என்ன சொல்றேன்னு? ரைட், இதான் விஷயம். சரி, ஓகே. அப்ப வேற செஞ்சு பாருங்க. டவுட்ஸ் இருந்தா பர்சனலா கேட்டு, பிசிக்கல் கிளாஸ் வரவங்களும் ஆன்லைன் கிளாஸ் வரவங்களும் பர்சனலா கேட்டு இதை நீங்க என்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாங்க அடுத்தையும் 7வது ஆர்கானிக் கேள்வி கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். நல்ல பிள்ளைகள் மாதிரி. ரைட், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லாத கதைக்கிறதுக்கு ஐடியாவை தரப்போறேன். சரி, இப்போ என்ன செய்யணும்னா நம்ம செல்ல பிள்ளைகள் எல்லாருமே உங்களோட மைண்ட் மேப் எடுத்து வச்சுங்க பார்ப்போம். அதாவது ஆர்கானிக் மைண்ட் மேப். என்னது ஆர்கானிக் மைண்ட் மேப்னு சொல்றது? மாற்றீடுகளை உருவாக்குற மைண்ட் மேப் எடுத்து வைங்க, குயிக்காக எடுத்து வைங்க. இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்றது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். எஸ்ஐல தேவையான பகுதிகள் மட்டும்தான். ரைட், இப்போ கஷ்டமான மாற்றீடு வந்தால் நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவேன். இது நான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எக்ஸாம் ஏனால, ரைட், எக்ஸாம் ஏனால நான் இதை கொஞ்சம் அழகா செஞ்சு காட்டுறேன். இப்போ அடுத்து நாங்கள் ரிடாக்ஸ் கேள்விக்கு போக போகிறோம். கொஞ்சம் மாற்றுவோம் சப்ஜெக்ட். இதை செஞ்சுட்டு ரிடாக்ஸ்க்கு மூவ் ஆகும் டக்குன்னு. சரியா? அப்போ கவனிங்க. முதலாவது எங்களுக்கு இங்கே பேப்பரும் கையில் இருக்குது தானே. இங்கே பாருங்க, நான் 1 கூட மட்டும்தான் ஹலோ எழுதுறேன். சி டபுள் ஒன் சி. ரைட், இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஏ வருது, இங்கே சி வருது. ரைட், இங்கே வருது எங்களுக்கு R1, இங்கே R2 வருது. சரியா? இங்கே எங்களுக்கு பி வருது. திருப்பி இந்த சியிலிருந்து ரைட் சி எம்ஜிபிஆர்னு போட்டிருக்காங்க. ரைட், இங்கே டி வருது, டி எஃப் இருக்காரு. எஃப் வந்து வாயுன்னு தந்திருக்காங்க எங்களுக்கு, வாயு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுறாங்க. என்னது? ஈக்கு வந்து சொல்லியிருக்காங்க C6H10. சரியா? C6H10 இதுல இருந்து கொண்டு வருவாங்க கார்பன் 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 டபுள் ஒன் கார்பன் 1 2 3 4வது கார்பன். சரி, இப்போ 6 கார்பன். என்னன்னே தெரியாதுடா. இங்க கவனி, இந்த இடத்துல இருக்கு எனக்கு 3 கார்பன். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு எனக்கு 3 கார்பன். 3 கார்பன்ல ஸ்டார்ட் பண்ணி எத்தனாவது கார்பன்ல போய் முடியுது? 6 கார்பன். இங்க விசேட பிணைப்பு அது இது ஒண்ணுமே இல்லை. கார்பன் எண்ணிக்கையே கூட்டுறது அவ்வளோதான். அப்போ இந்த இடத்தை பற்றி நான் கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கணும். C6H10 CN என்னது எங்களுக்கு? CN H2N -2. சரியா இல்ல? CN H2N -2 யாரு? அட்கைன். வெரி குட். ரெட்கைன். இவர் ஒரு அட்கைன் ட்ரிபிள் பாண்ட். சரியா இல்ல? இவர் ஒரு ட்ரிபிள் பாண்டா இருக்காரு. எப்படிடா ட்ரிபிள் பாண்ட் கொண்டு வரலாம்? மைண்ட் மேப்பை பாருங்க. டபுள் பாண்டுக்கு Br2 சேர்த்து இரு ஹேலைடுகளை கொண்டு வந்து அதுல இருந்து தான் ட்ரிபிள் பாண்ட் கொண்டு வரலாம். ஆமாவா இல்லையா? ரைட், மைண்ட் மேப்பை கையில் வச்சுக்கிட்டு அந்த மைண்ட் மேப்பை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது இந்த தியரி கிளாஸை ஃபாலோ பண்ண ஆர்கானிக்கை சரியாக செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ லேசாக இந்த மாற்றீடுகள் செக்ஷனை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம்னு சொல்லி. சரியா? இப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் கிளியர். இங்கே கவனியப்பேன், இங்கே Br2 நான் இன்னும் ஸ்கீம் பார்க்கல, ஸ்கீம் பார்ப்போம். CCl4 போட்டுட்டு கார்பன் 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 இங்கே 2, அதாவது இரு ஏலைட்டுகள். இதை நாங்கள் சொல்றது விசினல் இரு ஏலைட்டுகள். ஒரே கார்பன்ல 2 Br வந்துச்சுன்னா அலசன் வந்துச்சுன்னா ஜெமினல்னு சொல்றது. இது விசினல். ரைட், இதுக்கு நீங்க ஆல்கஹால் KOH போட்டா இது வந்துடும். சரியா இல்லையா? வரலாம் தானே? இங்கனே ஆல்கஹால் KOH போடுறாங்க. அப்ப இங்க அதான் ஸ்பெஷாலிட்டி. இங்க பாருங்க, ஆல்கஹால் KOH போடுறாங்க. இங்கனே ஆல்கஹால் KOH போடுறாங்கன்னா இவர் யாரு? இவர் யார் எங்களுக்கு? இந்த அமைப்பு யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்கீம் இருக்கு கையில, பார்க்காதீங்க. அட்கைல் ஹேலைட் ஒன்று. சரியா இல்லையா? அட்கைல் ஹேலைடுக்கு பயன்படுத்துகிற சோதனை பொருள் தான் இவர். அப்போ இவர் இங்கே இருக்காரு. இவருக்கு நாங்கள் R1 இதில் R2 போட்டிருக்கோம். R2 போட்டு அட்கைல் ஹேலைட் கொண்டு வந்து சரியா ஆல்கஹால் KOH போட்டா யோசிச்சு பாருங்க இந்த அமைப்பு யாரா இருக்கலாம். கண்டிப்பா அப்போ உங்களுக்கு தெரியும், இவரோட வாயுன்னு வெளியே போகுதுன்னா யார்? இது ஒரு முடிவு அட்கைன் தொகுதிக்குரிய கிரீனாடா இருக்கலாம். சரியா இல்லையா? இப்போ இவருக்கும் நாங்கள் Br2 CCl4 போடலாமா? பாருங்க, நம்மளுக்கு R2 ரைட், R2 ஆல்சோ Br2 CCl4. R1 போட்டிருக்காங்க எங்களுக்கு HBr ROR. என்ன ரைட், இருங்களே பாப்பா. இப்போ நாங்கள் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தானே எடுத்தோம். என்ன ஜஸ்ட் ஒரு ஐடியா தானே நாங்கள் சொன்னோம். அதாவது இந்த கேள்வியை வச்சு நான் அதான் சொன்னேன், ஸ்கீம் பார்க்கல. இப்போ எங்கே Br2 CCl4 போட்டால் எங்கே என்ன உருவாகும் எங்களுக்கு? இந்த இடத்துல கார்பன் கார்பன் கார்பன், அது நான் முதல் சொன்ன மாதிரி 2 Br செட் ஆகும். திருப்பி இதுக்கு என்ன செட் ஆகும் எங்களுக்கு? சி எங்களுக்கு இப்படி ஒரு முடிவு அட்கைன் செட் ஆகும். சரிதானடா, முடிவு அட்கைனோட இந்த கார்பன் வந்து ஒன்று இங்கே கூடும். அடுத்தது எங்களுக்கு
மற்ற சேர்ந்து எங்களுக்கு ஒரு வாயுவா வெளிப்போம். சரி, இந்த இது வந்து இது எடுக்கும், இந்த ஹைட்ரஜன் எடுக்கும், அந்த வாயு எங்களுக்கு CH4. சரியா இல்ல? இங்கே செட் ஆகுறது கார்பன் கார்பன் கார்பன், திருப்பி எங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இங்கே MgBr. சரியா இல்லையா? ஒரு 4 கார்பன் உடையது எங்களுக்கு ரைட் 3 கார்பன். சரி, 3 கார்பன் உடையது. இந்த இதோட MgBr வரும். சாரி, நான் தான் குழப்பிட்டேன். இன்னும் 3 கார்பன், இதில் ஹைட்ரஜன் இதோட செட் ஆனா இந்த 3 கார்பனை சேர்த்து இப்படி ஒரு MgBr வரும். ரைட், நான் கொஞ்சம் கிளியரா எழுதி காட்டுறேன். இருங்களே பாரு, குழப்பிட வேணாம். நான் எழுதுறது தெளிவில்லாட்டி. சரியா கொண்டீங்களே? இங்க நான் சொல்றேன், ஆல்கோஹால் KH போட்டோன்னு இந்த 2 Br உடைச்சா கார்பன் 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 எங்களுக்கு இந்த இடத்துல சரியா இப்படி ஒன்று வரும்னு சொல்றேன். சரியா இல்ல? இந்த கார்பனும் CH3 இதையும் வாங்கிட்டு இவர் வெளியே போயிடுவாரு. இந்த கார்பன் மைனஸோட இந்த மெக்னீசியம் பிளஸ் செட் ஆகுனா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன், இங்கே MgBr. சரியா இல்லையா? இவரோட சேர போறது இவர் 3 கார்பன். இப்ப இந்த இடம் இவர் 3 கார்பன், கார்பன் சங்கிலி கூட போறாரு. சரியா இல்லையா? இப்ப அதுக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு, கவனிங்க. பிக்கு வந்து ரைட் அல்கைல் ஹைலைடை கொண்டு வந்துட்டீங்கட்டு, அதே மாதிரி டி சரி சங்கிலியை இணைக்கிறாங்க. சரி, அவங்க சொல்றதுல எந்த விலையும் இல்லை. இங்க கவனிங்க, சங்கிலியை இணைக்க போறாங்க, இந்த சங்கிலியை இணைக்க போறாங்க. சரியா? இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு தேவை கார்பன் வன்கூடு இப்படி வரணும். இங்க பாருங்க, நேர் வன்கூடு வரணும். முதல் நான் செஞ்ச மாதிரி வந்தா கார்பன் வன்கூடு மாறிடும். இப்ப இது இருக்கிறது இப்படி இப்படி இப்படி. இங்க வர இந்த ஸ்ட்ரக்சரும் சரியா கவனிங்க, இந்த வார ஸ்ட்ரக்சரும் இப்படி வந்து எங்கன 2 ஜாயின் ஆக போகுதுன்னு சொல்லுங்க பாப்பா. எனக்கு எந்த 2 இடத்துல க்ளூ இருக்கு? இப்ப இந்த 2 சங்கிலியும் ஜாயின் ஆக எங்கன க்ளூ இருக்கு? எங்கன க்ளூ ஒன்று வேணும். அப்ப நல்லா கண்டிப்பா விளங்கிங்க. சரியா? நான் பிளாக் கலர்ல சரியா தீட்டி காட்டுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று இருக்கு, பெரிய கம் துண்டு ஒன்று இருக்கு. அந்த கம் யாரு? கார்பன் எண்ணிக்கையை கூட்டுற அந்த கம் யாரு? MgBr. சரியா இல்லையா? இந்த க்ளூ போயிட்டு சரியா இவர் போயிட்டு அப்படியே இங்கன சரியா இந்த இடத்துக்கு ஜாயின் ஆகுனா ரெண்டும் ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா இல்லையா? சொன்னது வேற நினைச்சா இல்லையா? நாங்க இப்படி வரைவோமே, இன்னும் கொஞ்சம் திருத்தமா சொல்லித்தாரனே. இந்த அல்கைலைல இந்த யாரு கார்பனை பத்தி விளங்கிறதுக்கு, கிரீனாட பத்தி விளங்கிறதுக்கு. சரியா? நீங்க கவனிங்களே, நான் சொல்றேன் இவரு கிரீனாட், இந்த இப்படி ஒரு அமைப்பு. இவரு சரியா அந்த கிரீனாட், இப்ப இதுதானே புல்லட் மாதிரி தானே, இது இது இப்படி புல்லட் மாதிரி. அப்ப அந்த கிரீனாட வாங்கக்கூடிய அந்த இடம் தான் இது. சரியா இல்லையா? கிரீனாட்ட புல்லட் போயிட்டு என்ன செய்யறாரு? அப்படியே இங்க ஃபிக்ஸ் ஆகுறாரு. ஃபிக்ஸ் ஆனா இந்த செயின் இழுத்துட்டு போயிட்டு அங்க ஃபிக்ஸ் ஆயிரும். சரியா இல்லையா? அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும். ஹலோ, இங்கன யோசிச்சு பாருங்க, டபுள் பாண்ட்ல இருந்து கிரீனாட செட் ஆகுறது அல்கைல் ஹைலைட் கிரீனாடோட தாக்குமா இல்லாட நேரடியா? மைண்ட் மேப்ப பாருங்க, அல்கீன்ல இருந்து நேரடியா அல்கைல் ஹைலைட்டுக்கு வரலாம், அல்கைல் ஹைலைட் கிரீனோட தாக்கும். அப்ப இந்த தொங்கல்ல புரோமினை கொண்டு வரணும்னா Br2 போட்டு சரி வராது, HBr போடலாம். ஆனா சின்ன சிக்கல், HBr சாதாரண முன்னிலையில போட்டா Br இந்த பக்கட்டும் ஹைட்ரஜன் இந்த பக்கட்டும் போய் சேர்ந்துரும். அப்ப பெரோக்சைடை யூஸ் பண்ணி அதை மாத்தி விட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. விளங்குச்சா இல்லையா? இது ஓகே தானே? ரைட், நான் நினைக்கிறேன் கிளியர்னு சொல்லி. ரைட், இது இந்த கிரீனாண்ட தொழிற்பாட விளங்கிட்டீங்கன்னா சரி, அந்த ஒன் கூட கூட்டுறது. ரைட், இப்போ நினைக்கிறேன் அதுவும் ஓகே. சரி, பி தாக்கமும் நீங்க பாருங்க. இந்த பி தாக்கம் லேசு, உள்ளதுலே லேசு. நான் இந்த இதை கொஞ்சம் விளங்கப்படுத்ததா இருந்தேன். அடுத்தது Cl2க்கும் மிக CCl தாக்கமும் விஜயானது பெலப்பெரும் விளைவுன்னு தந்திருக்காங்க. ரைட், ஒரு மெத்தேனோட இந்த தாக்கம் போய்கிட்டு இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க பாப்போம். டி அமைப்பு பின்வரும் மாற்றீடுகளும் 3க்கும் மேற்படாத படிமுறைகளில் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் டக்குன்னு எடுங்க. இது இது வந்து அட்வான்ஸ் லெவல் மட்டத்துக்கு கொஞ்சம் கீழே உள்ள மாற்றிடுறேன். எக்ஸாம் ஏத்தானே, இன்னும் போக 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 ரொம்ப டஃப் ஆகும். சின்ன கேள்வி கூட இருக்கு, விளங்குதா? இதங்க ஆர்கானிக்ல உள்ள விஷயம். அப்ப பெரிய கேள்வி செட் ஆகல, ஒரு கேள்வி 2 கேள்வி தான் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா
ரைட். CH3 CH2 CH2H பாருங்க, அந்த மாற்றிட அமைப்பு பார்த்தீங்கன்னா OH இடம் மாத்துறாங்க, அவ்வளோதான். விளங்குச்சா இல்லையா? ரைட், OH இடம் மாத்துறாங்க. அடுத்ததுல இருக்கிறது எங்களுக்கு 1 2 3 கார்பன் 3 கார்பன் CN நடுவில் வந்திருக்கு 4 கார்பனா. அடுத்து 1 2 3 கார்பன், அதுலேயும் 3 கார்பன் OH நடுவில் வந்திருக்கு. அவ்வளோதான் விஷயம். விளங்குச்சா இல்லையா? அப்போ சாதாரணமாக என்ன செய்ய போறீங்கன்னா நீங்கள் 2 BR தானே. ரைட், இந்த பாருங்க மூணாவது டைப்பை பாருங்க. மூணாவது டைப் வந்து விசினல் ஹேலைட். விளங்குதா? அது என்ன விசினல் ஹேலைட்? 2 வேற வேற கார்பன்ல இருக்காரு எங்களுக்கு. ரைட், விசினல் ஹேலைட்ல 2 கார்பனை புரோமினை இல்லாமக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப கஷ்டமான மாற்றீடுல எளிய மாற்றீடுகள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? அப்போ ஸ்கீம் அதுக்காக தான் தரப்பட்டிருக்கு. ரைட், சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. 8வது கேள்வி எடுத்து ஒரு தடவை எல்லாருமே வாசிங்க, நான் சொல்லித்தரேன். உங்களோட 8வது கேள்வி எடுத்து, ரைட், இது முடிஞ்சு ஆர்கானிக் போதும் இன்னைக்கு நம்மளுக்கு. சரியா? ரொம்பவே ஆர்கானிக்கை செஞ்சுட்டு போனால் தியரி தானே போர் அடிச்சிடும். நாங்கள் இப்போ ரிடாக்ஸனுக்கு மூவ் ஆகுவோம். அப்புறம் இன்ஆர்கானிக் கேள்விகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சரி, ரிடாக்ஸனுக்கு மூவ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் தரேன். ரிடாக்ஸ் கேள்வி நீங்கள் செஞ்ச அமைப்புகளையும் உங்களோட ஸ்கீமையும், ரைட், நீங்கள் இன்னொருக்கா ரிடாக்ஸ் கேள்வியை வாசிக்கணும். ஏன்னா அப்போ தான் இப்போ என்னோட கேள்வி உங்களுக்கு செட் ஆகும். ரைட், ஒரு 5 மினிட்ஸ் டக்குன்னு வாசிச்சிடுங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. நம்ம ரிடாக்ஸ் கேள்வியை இப்போ செய்ய போகிறோம். இப்போ ரிடாக்ஸ் கேள்விக்கான குட்டி மைண்ட் மேப் ஒன்று இப்போ நாங்கள் வரைஞ்சி எடுக்க போகிறோம். ரைட், முதலாவது சொல்கிறாங்க எங்களுக்கு, ரைட், தூய எஃபின் 2.8 மில்லிகிராம் ஐதான் H2SO4 கரைக்கப்பட்டு, இங்க பாருங்க ஒரு தூய எஃபி ஒன்று இருக்காரு. ரைட், நான் ஒரு இப்போ நான் வரைய போகிறது கியூ மேப், நாட் ஆன்சர் மேப். ஏ மேப் இல்லை, கியூ மேப். அப்போ எஃபி வந்து இருக்காரு எங்களுக்கு. எஃபி வந்து 2.8 மில்லிகிராம் இருக்காரு. சரியா? 2.8 மில்லிகிராம் எஃபி இருக்காரு எங்களுக்கு. இவர் எங்களுக்கு கரைக்கிறாங்க ஒரு டயல் H2SO4ல. ரைட், டயல் H2SO4 இதை கரைச்சி இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கரைசல் ஒன்று தயாரிக்கிறாங்க. இந்த கரைசல் வந்து 50 சென்டிமீட்டர் கனம் Fe2+ கரைசல். நல்லா கவனிச்சுங்க, இரும்பு தொடர்பான ரிடாக்ஸ் போன பேப்பர்லையும் நாங்கள் செஞ்சிருக்கோம். சரியா? இவர் செய்யறாங்கன்னா இந்த ரிடாக்ஸ்ல 50, இதற்கு வந்து செய்யறாங்க தூய எஃபி தானே. ரைட், அப்போ எஃபி வந்து தூய்மையான வேறொரு. இதுக்கு ஐதான கேமினோஃபோ, அதாவது அமில நிலையில ஐதான கேமினோஃபோ. சரி, இந்த கேமினோஃபோ நாங்கள் வளமே யூஸ் பண்றதுல நியமிப்புகளுக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். நான் சொல்றேன் பிராக்டிகல் ரீதியாவே ஐதான கேமினோஃபோ யூஸ் பண்ணக்குள்ள இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா முடிவு புள்ளியில 10 சென்டிமீட்டர் கனம். எத்தனை சென்டிமீட்டர் கனம் இவங்களுக்கு? ரைட், 10 சென்டிமீட்டர் கனம் கேமினோஃபோ தேவைப்பட்டிருக்கு. செறிவு தரப்படல. சரி, திருப்பி என்ன செய்யறாங்கன்னா இது முதல் மெத்தட். நடைமுறை 1. நடைமுறை 2ல என்ன செய்யறாங்கன்னா, ரைட், நடைமுறை 2ல என்ன செய்யறாங்கன்னா கவனிங்க. இன்னொரு இடத்துல ரைட், மேல இன்னொரு இடம் இருக்கு எங்களுக்கு. Fe3O4 இருக்காம். கவனிங்க, Fe3O4 அதே மாதிரி Fe2O3 காணப்படுறாரு. இந்த ஆக்சைடு கலவையில 100 மில்லிகிராம் எடுக்கிறாங்க. இதை வேறாக்கி இதையும் ஐதான் H2SO4 கரைக்கிறாங்க. கரைச்சி இந்த கரைசலை
சரியா? 100 சென்டிமீட்டர் கனம்னு வேறாக்குறாங்க. நம்ம என்ன செய்வோம்னா இங்க ஒரு இந்த எஃபீட இனங்களை கலர்ஃபுல்லா எழுதிக்குவோம். இன்னும் இருக்கிறது Fe2+. இங்க இது ஃபெரிக் ஆக்சைடு, இது ஃபெரோஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரஸும் இருக்கு, ஃபெரிக்கும் இருக்கு. இந்த Fe3O4. இந்த Fe3O4 பத்தி தெரியாம நீங்க இந்த கேள்வியை செய்ய வாரீங்கன்னா, ரைட்? சரியா? Fe3O4 பத்தி தெரியாம கேள்வி செய்ய வார ஒரு ஆளா இருந்தா இந்த டி பிளாக் நோட் எடுத்து பாருங்க. Fe3O4 பத்தி எல்லாமே விளங்கப்படுத்தி இருப்பேன். எப்படி அந்த H2SO4 முதல்லே தான் இருக்கும் எங்களுக்கு தாக்கங்கள்ல. ரைட்? அப்ப இதுல கவனிச்சீங்கன்னா இதுல இருக்கிறது இப்ப நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா Fe2+உம் Fe3+உம் இருக்காரு. சரியா? Fe2+உம் Fe3+உம் இருக்காரு. இது ஒரு விஷயம். இப்ப நம்மளுக்கு தெரியாது, நம்ம எழுதுவோமே இது. ரைட்? நடைமுறை 2ல இது வந்து X, இது வந்து X. நடைமுறை 2ல என்ன செய்யறாங்கன்னா இதுல இருந்து வேறாக்குறாங்க. நடைமுறை 2ல 50 சென்டிமீட்டர் கனம் வேறாக்குறாங்க. 50 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கிட்டு அதே கேமினோஃபோல டைட்ரேட் பண்ணக்குள்ள இப்போ 10 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படுது. 10 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படுது. திருப்பி என்ன செய்யறாங்க இந்த எக்ஸ்ல கவனிங்க, இந்த எக்ஸ்ல ரைட் 25 சென்டிமீட்டர் கனம் எடுத்துட்டு இதுக்கு சேர்க்கிறாங்க KI. KI சேர்த்தோன்னு ஒரு கரைசல் ஒன்று வருது. சரியா? அந்த கரைசலை தசம் சைவர் ஒரியம் Na2H2O3 டைட்ரேட் பண்ணக்குள்ள 10 சென்டிமீட்டர் கனம் தேவைப்படுது. சரி, முதலாவது விஷயம் இப்ப இதானே எங்கட கியூ மேப். இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல என்ன விஷயம்னா தரவு அதிகமா ஒரு பகுதி ஒன்று இருக்கு. எது அதுகளை தானே நாங்கள் எப்பயுமே நோட் பண்றோம். ரிடாக்ஸ் கேள்வி குட்டி குட்டி கேள்வி செய்யக்குள்ளே உங்களுக்கு தெரியும் தரவு அதிகமான பகுதி. இங்க பாருங்க, இந்த இடம் வந்து எங்களுக்கு தரவு அதிகமானது. சரி, இப்ப இந்த கேள்வி செய்ய வேற என்ன நாலேஜ் இப்ப எங்களுக்கு தேவை? இந்த கேள்வி செய்ய நம்ம கண்டிப்பா எஃபி பத்தி விளங்கி இருக்கணும். சரியா? எஃபி பத்தி கண்டிப்பா விளங்கி இருக்கணும். எஃபிட சேர்வைகள் பத்தி விளங்கி இருக்கணும். இங்க பாருங்க, இந்த Fe2O3 இருக்குதுடா 2 Fe3+. Fe3O4 சொல்றது FeOவையும் Fe2O3யும் கலந்து பெறப்பட்டது. சரியா இல்லையா? இந்த FeO உள்ளுக்கு ஒரு Fe2+உம் Fe2O3 உள்ளுக்கு 2 Fe3+உம் இருக்கு. மொத்தமா இங்க 3 Fe தொடர்பான கற்றயன்கள் இந்த Fe3O4 குள்ள இருக்கு. சரி தானே? 3 தானேங்க. இது ஓகே. சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். கவனிங்க. இப்ப என்ன செய்யறோம்? முதலாவது விஷயம் Fe3O4 Fe2O3 ஐதான H2 தாக்கம். இப்ப நான் அதை விளங்கப்படுத்திட்டேன் உங்களுக்கு எப்படி அவர் கரைய போறாருன்னு சொல்லி. ரைட்? அந்த தாக்கத்தை உங்களோட ஸ்கீம் எடுங்க பாப்போம் டக்குன்னு எல்லாருமே கையில. இந்த ஸ்கீம்ல தந்திருக்காங்க. தாக்கத்தை குயிக்கா எடுங்க. நம்ம ஸ்கீமையுமே நோட் பண்ணிட்டு போற மெத்தட் ஒன்று இருக்கு தானே? ரைட், பாருங்க. இது வந்து கொப்பியில இருக்கு. கிளியரா கொப்பியில அப்படியே தந்திருக்கேன். நான் கொப்பியில இல்லைன்னு சொல்லக்கூடாது. Fe3O4 solid 8H+, Fe2+, 2 Fe3+, 4. சரிதானே? 4 ஆக்சிஜனுக்கு சொல்றதை கேட்டுக்கணும். தாக்கத்தை பார்த்து பாடமாக்குறது இல்ல, சொல்ற விளக்கத்தை நல்லா கிரகிக்கணும். 4 ஆக்சிஜனுக்கு 4 H2O, என்ன 8H+. சரியா இல்லையாடா? அப்ப அதுல இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரியே ஒரு Fe2+உம் 2 Fe3+உம் விளைவு வந்திருக்கா இல்லையா? போர்டையும் பாருங்க, இங்க வந்திருக்கா இல்லையா விளைவுல? ரைட், அது ஓகே. இப்ப அடுத்தது
Fe2O3 ஆக்சிஜன் 3 எனவே 3 H2O 3 H2Oக்கு 2 தானே உயிர் 2 6 தானே அப்ப H பிளஸ் இங்கிட்டு நினைவு இருக்கா ஆக்சிஜன் வச்சு எப்படி அமில தாக்கங்களை சமன் செய்யறதுன்னு சொல்லி ரைட் அப்ப அது அப்ப அங்கன RH பிளஸ் எங்களுக்கு சரி வாங்கின வாரது எங்களுக்கு 2 Fe3 பிளஸ் இங்க பாருங்க Fe2O3 உங்களுக்கு 2 Fe3 பிளஸ் சரியா இல்லையா டிஎன்ஏ சொல்லி தந்துட்டேன் என்னன்னு சொல்லி மிச்சது எல்லாமே அதுல போகுது சரி நெக்ஸ்ட் விஷயம் இப்போ எங்களுக்கு கேமினோஃபோட செறிவு துணிகிறது அப்ப எப்படிடா துணிகிறது ஒரு மைண்ட் மேப்னு சொல்லுங்க எனக்கு என்ன தெரியும் கொள்ளுங்க வாரே கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாங்க இவர் மட்டுமா தரவு அதிகமானது இவர் மட்டுமா இந்த எஃப்இயும் தரவு அதிகமான பகுதி எஃப்இயும் தரவு அதிகமானது சரியா இல்லையா எஃப்இயும் தரவு அதிகமான பகுதி எங்களுக்கு விளங்குதா எஃப்இயும் தரவு அதிகமான பகுதி ரைட் அப்ப இப்ப போவோம் நம்ம அங்கிட்டு இப்ப கவனிங்க இப்ப நான் மைண்ட் மேப் ஒன்று உருவாக்குறேன் சரியா எம்எஃப்இ இருக்காரு எம்எஃப்இ எம்எஃப்இல இருந்து என்னத்துக்கு வரலாம் என்எஃப்இக்கு வரலாம் சரியா இல்லையா எஃப்இ எவ்வளவோ அதுதான் அந்த H2SO4 இருந்து கரைஞ்சு வந்த யார் எங்களுக்கு NF2 பிளஸ் NF2 பிளஸ் தெரிஞ்சா MnFO மைனஸ்க்கான தாக்கத்தை எழுதி என்ன துணியலாம் N MnFO மைனஸ் துறையலாம் NMnFO மைனஸ்ல இருந்து என்னது கன்சென்ட்ரேட் அதாவது MnFO மைனஸ்ல செறிவு துணியலாம் சரியா இல்லையா இதான் MnFO மைனஸ்ல செறிவு துணிகிறதுக்கான படி ஒன்னாவது இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் நாங்க சொல்லுங்க பாபு இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் என்ன யூஸ் பண்ண போறது நாங்க என்ன யூஸ் பண்ண போறது மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு இங்கே யூஸ் பண்ண போறது அந்த தாக்கம் எல்லாம் ஒரு தாக்கம் தானடா எஃப்இல இருந்து 2 இலத்திரனை வெளியே அனுப்பி Fe2 பிளஸ் உருவாக்குறீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இங்கே உருவாக்க போறது தாக்கம் அப்ப ஆனா இங்கே உருவாக்குறது என்னது எங்களுக்கு ரிடாக்ஸ் தாக்கம் என்ன தாக்கம் ரிடாக்ஸ் தாக்கம் இங்கே செறிவு சமன் மூலின் கீழ் என்னது எங்களுக்கு கனவுறவு தான் 10ன்னு தெரியுமே இப்போ இது தெரிஞ்சா மிச்சதெல்லாம் செய்யலுமே இல்லாத ரைட் ஃபாஸ்ட் எழுதிக்கங்க பாப்போம் இன்னொருக்கா நான் விளங்கிப்படுத்த தந்ததுக்கு அப்புறம் ரைட் விளங்கப்படுத்தி தந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொருக்கா ரிடாக்ஸ் கேள்விகளை செய்யணும் ரைட் செஞ்சிடுங்க கிளியரா
ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை எழுதியிருப்பீங்க நம்புறேன். ரைட், இன்னொரு ஒரு 1 மினிட் தரேன், டக்குன்னு எழுதி முடிச்சுக்கோங்க எழுதுறவங்க. சரி, ஓகே. கவனிங்க. இப்போ அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க எங்களுக்கு. Fe3O4 Fe2O3 ஆயுதான H2SO4 தாக்கம். சரியா? அடுத்தது KMnO4 சரிவும் சரி. நடைமுறை 1-2 நிகழும் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களுக்கு சமன் செய்த சமன்பாடு எடுங்க பார்ப்போம். நடைமுறை 1-2ல ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்கள் சமன்பாடு இங்க பாருங்க. இன்னொரு விஷயம்னு சொல்லித்தரேன், இதை கொஞ்சம் கவனிங்களே. ஹலோ எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. ரைட், இப்ப நடைமுறை 1 இருக்குது என்னதுக்கு மட்டும் சொல்லுங்க பாப்போம். நடைமுறை 1ட ரைட், நடைமுறை 1ட அமைப்பு என்னன்னா KMnO4 செறிவை துணிதல். அதான் இப்ப விஷயம். என்னது? KMnO4 செறிவை துணிதல். இதான் விஷயம். KMnO4 செறிவை துணிதல் தான் அங்க இருக்குது, அது வேற யூஸே இல்லை அதுல. அவ்வளவுதான். இனிமே நடைமுறை 2 பாருங்க. நடைமுறை 2ல இந்த Fe2+ எங்க இருந்து வந்துச்சுன்னா Fe3O4 உள்ளுக்கு இருந்து மட்டும்தான் வந்துச்சு. ஆமாவா இல்லையா? அதானே. ஆனா இந்த Fe3+ பாத்தீங்கன்னா தனியா Fe3+ உடைய ஒரு ஆக்சைடும் இருக்கு, Fe3O4 உள்ளுக்கு Fe3+ இருக்கு. ஆமாவா இல்லையா? கிளியரா? அப்ப இந்த கரைசல் Xல உள்ள Fe3+ பத்தி எனக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். கரைசல் Xல உள்ள Fe3+ எங்க இருந்து வந்துச்சு? ஒன்னு Fe3O4 இருக்கு, இன்னொன்னு Fe2O3 இருக்கு. சரியா இல்லையா? இது 2 இருந்து வந்தது. அப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கணும் நம்ம. சரி, இங்க வாங்களே, இப்ப இன்னொரு நாங்க போவோமே. திருப்பி இதுக்கு அயோடினை போட்டா இந்த கரைசல்ல யார் யார்டா இருக்கா? இப்ப இதுக்கு யார் யார் இருக்கா? இதுக்கு யார் யார் இருக்கா? இதுக்கு இருக்கா? X தானே. Fe2+ இருக்கு, Fe3+ இருக்கு. உங்களுக்கு கிளியரா தெரியும், இந்த KIல உள்ள I- ரியாக்ட் ஆகுறது Fe3+ ஓட ரிடாக்ஸ் தாக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா. சரியா இல்ல? உங்களுக்கு கிளியரா இன்னொரு விஷயம் விளங்கியிருக்கப்ப, Fe3+ இப்படின்னா இங்க இருந்து ரிலீஸ் ஆகிற I2 தானே, இது I2 தானே டைட்ரேட் பண்ண போறாரு. தயோசல்ஃபேட் தெரிஞ்சா I2 தெரியும், I2 தெரிஞ்சா மொத்த Fe3+ தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. மொத்த Fe3+ எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். சரி, இது ஒரு விஷயம். கேட்டிங்கன்னா டைட்ரேஷன் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாரு, அந்தா இங்க ஒரு டைட்ரேஷன் செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்போ மொத்த Fe3+ எவ்வளோன்னு தெரியும் இந்த இடத்துல. இப்ப இதுல இருந்து தானே 50 மேல கொண்டு போயிருக்காங்க. நல்லா கவனிங்க, மெதுவா அழகா சொல்லித்தரேன். ஏற்கனவே ஒரு 50 கொண்டு வந்தாங்க தானே. அதுகளுக்கு யார் யார் இருக்கா? அதுகளுக்கும் அதே தானேடா. யாரு? Fe2+ம் Fe3+ம். இப்போ உங்களுக்கு அதுல தெரியும் KMnO4 தாக்க போறது இவங்க 2 பேரும் தான். சரியா இல்ல? அப்போ KMnO4 தெரிஞ்சா Fe2+ தெரியும். Fe2+ தெரிஞ்சாப்ப
Fe3O4 உள்ளுக்குள்ள Fe2+ தெரியும், சரியா இல்லையா? கேளுங்களே. அங்க உள்ள Fe2+ தெரிஞ்சா அதுல உள்ள Fe3+ தெரியும், சரியா இல்லையா? மொத்த Fe3+ தெரியும், அதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா Fe2O3 இருந்து வர Fe3+ தெரியும், சரியா இல்லையா? சொன்னது கவனிங்க. கொஞ்சம் வரேன், கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இதை நான் அழிக்கிறேனே, இப்போ தேவைப்படாத இது நம்மளுக்கு இப்படித்தானே இருக்கு. இப்போ அழகா மெப்பை பார்த்துக்குங்க, சரியா? இப்போ மெப்பை வச்சு தானே இப்போ நம்ம கேள்வியை செய்ய போகிறோம். இப்போ இங்கே சியையும் வியையும் வச்சு NMnO4- தெரியும். NMnO4- தெரிஞ்சா NFe2+ தெரியும். NFe2+ன்னு சொன்னா, சரியா, அவர் எப்படி வந்தவர் தெரியுமா? கவனிங்க. Fe3O4 உள்ளுக்கு இருக்க FeOல உள்ள Fe2+, சரியா இல்லையா? Fe3O4 உள்ளுக்கு யார் இருக்கா? Fe2O3 இருக்கா, அது உள்ளுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு Fe3+ இருக்கா, சரியா இல்லையா? கிளியர் இருந்துச்சா? இவர் தெரிஞ்சா சரியா, அப்படியே இவரையும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆமாவா இல்லையா? ஏன்னு சொல்லுங்க. தாக்கம் இந்த மொத்த Fe3O4 சரியா நாங்க பிரிச்சா எத்தனை Fe2+ அப்ப எங்களுக்கு? ஒரு Fe2+ம் எத்தனை Fe3+ எங்களுக்கு வரும்? Fe3+ 2 வரும். விகிதம் எத்தனை எங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். விகிதம் எத்தனை? 1:2. அப்ப இவர் தெரிஞ்சது தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அடுத்த விஷயத்தை கவனிங்க. சியையும் வியையும் யூஸ் பண்ணி, ரைட், சிஏவியை யூஸ் பண்ணி என் தயோசல்ஃபேட்டை கண்டுபிடிக்கலாம். என் தயோசல்ஃபேட்டை கண்டுபிடிச்சா ஒன்று I2க்கு வந்து I2ல இருந்து Fe3+க்கு வரலாம், அல்லது நேரடியாகவும் வரலாம், வெட்டுப்பட்டு. வேற நிமிஷம் இல்லையா? இந்த Fe3+ங்கிறது டோட்டலா உள்ள Fe3+, சரியா இல்லையா? சரியா இல்லையா? ரைட். இன்னொரு அழகான விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு வரேன், எல்லாரும் மறந்துருப்பீங்க இதை. அப்ப இவரை செய்யறது 25க்கு, சரிதானே? இவரை செய்யறது 50 சென்டிமீட்டர் கணம் எக்ஸுக்கு, சரியா இல்லையா? சோ இதை நீங்க ஒப்பிடக்குள்ள, இதை இங்க ஒப்பிடக்குள்ள இந்த பெருமானத்தை என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கி இப்பதான் என் டோட்டல் Fe3+ விட்டு இருக்கணும். நிறைய பேர் இதுல பிழைச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், ஆமாவா இல்லையா? ஏ மூலொரு விரிவியல்பு. இப்ப சொல்லுங்க, இப்ப நாங்க பழைய மெத்தடுக்கே வருவோம், வந்துருவோம். இப்ப 50ல உள்ள டோட்டல் Fe3+ தெரியும், விளங்குதாடா? கவனிங்க. 50ல உள்ள டோட்டல் Fe3+ தெரியும். அந்த 50ல Fe3O4ல இருந்து வந்த Fe3+ தெரியும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா யார்ல இருந்து வந்த இன்னொரு Fe3+ வரும் தானே? அந்த Fe3+ தெரிஞ்சா அது யார்ல இருந்து வந்தது? அப்ப எங்களுக்கு Fe2O3ல இருந்து மட்டும் வந்தது. அவரை தனியா கண்டுபிடிக்கலாம். இது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ரைட். கிளியரா சொல்ற விஷயம் என்னன்னு? ரைட். இது ரொம்ப கிளியரா இருக்கணும், சரியா? இப்ப இந்த இடத்துல ரைட், இப்போ கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கலாம், ஏன்னா காலையில இருந்தே 25 ஆட்கள் கிளாஸ்ல இருக்கீங்க, ஏன்னா எக்ஸாம்ல இருக்கீங்க. 5 மணிக்கு முடிஞ்சு திடீர்னு 7:30க்கு கிளாஸ் போட்டாச்சு. நீங்க எப்படியோ நானும் அதே மாதிரி தான், காலையிலேருந்து அதே ஷெட்யூலில் தான் இருக்கும். அதனால டயர்டு எல்லாருக்கும் இருக்கு. இதை விளங்கிக்கிற அளவுக்கான டயர்டு ஒன்றும் உங்களுக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா இதை விளங்கிறது தான் முதல். இப்போ டயர்டெல்லாம் விடுங்க. இப்போ இதை விளங்கப்படுத்தக்குள்ள எனக்கு ஒரு டயர்டு ஒன்று வந்துச்சுன்னா ரைட், எனக்கும் எல்லாமே டவுனுங்கண்ணா. என் லைஃபும் டவுன், உங்களோட லைஃபும் டவுன், எல்லாமே டவுன். அப்போ நீங்களும் கவனிக்கக்குள்ள ஏதாச்சும் ஒரு கவனத்தவறல் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு வைங்களே, உங்களோட சோம்பேறித்தனத்தாலேயோ உங்களோட தூக்கத்தினால எதுனாலையோ, பசியாக இருந்தால் சாப்பிட்டுக்குங்க, ரைட். அது
உங்களோட லைஃப்பை தான் பாதிக்கும். ஸோ நல்லா விளங்கிக்கிங்க வித்தியாசத்தை. செய்கிறது இந்த 2-3 மாதம் ஃபர்ஸ்ட் ஐயே நீங்கள் உங்களோட பாடம் மூலையுமே சரியாக செஞ்சு ஒரே ஷைலில் நீங்கள் நல்ல ஒரு என்ட்ரன்ஸ்க்கு போகணுன்னா இந்த மாதிரி டைமில் வர அந்த சோம்பேறித்தனம், தூக்கம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் தியாகம் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். ரைட்? டயர்ட் எல்லாருக்கும் இருக்குது. மனசுனா பிறந்தா எல்லாருக்குமே டயர்ட் ஒன்று உருவாகும். அது நீ நம்மளால் தவிர்க்க இயலாது. ரைட்? இந்த பாடத்தை கொஞ்சம் அழகாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரைட், இப்போ செய்ய தேவையில்ல, நீங்கள் நாளைக்கு சரி ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் தானே. ஆனால் நாளைக்கு இதை நான் விளங்கப்படுத்த மாட்டேன். தேவையாக இருந்தால் ரைட், ரெக்கார்டிங்கை வந்து நான் வந்து போட்டு வைக்க சொல்கிறேன் வெப்சைட்டில், எங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு காய்ச்சி போட்டு வைக்க சொல்கிறேன். அது எல்லா நாளும் எந்த நேரமும் இருக்குது. அதாவது ஒரு 24 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் எடுத்துருவோம். ரைட்? என்ன வெப்சைட்டில் அவ்வளோ நேரம் போட்டு வைக்க இயலாது. ரெக்கார்டிங் எடுத்துருவோம். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னா ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லி அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு ரெக்கார்டிங்கும் பார்க்குறது இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் தான் அந்த ரெக்கார்டிங்கும் தாரது. சரியா? அதை நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். ரைட், இன்னொருக்கா நான் விளங்கப்படுத்தி தரேன், கொஞ்சம் கவனிங்க. நான் இப்போ கொஞ்சம் வசனங்களை எழுதுறேன். இதுக்கு நான் டைம் ஒன்று தாரேன். கவனிங்களே, இது என்னது எங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ள MnFO மைனஸ், இது எங்களுக்கு 50 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ள Fe2 ப்ளஸ். இந்த Fe2 ப்ளஸ்ன்னு சொல்கிறது Fe3O4ல உள்ள Fe ஆக்சைடு மட்டும் கரைஞ்சி வர Fe2 ப்ளஸ். அப்போ Fe3O4ல Fe ஆக்சைடு மட்டும் Fe2O3 இருக்காரு, அவர் கரைஞ்சா 2 Fe3 ப்ளஸ் எங்களுக்கு வருவார். அப்போ இவரை கண்டுபிடிச்சிட்டு இவருக்கு நாங்கள் மூவ் ஆகி இருக்கோம். ஆமாவா இல்லையா? விளங்குதா? KMnFO மூலமாக தனியாக Fe2 ப்ளஸை கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு மூவ் ஆகி இருக்கும். அடுத்தது இப்போ Fe2O3லிருந்து பெறப்பட்ட Fe3 ப்ளஸ் எவ்வளோன்னு தெரியும். ரைட், தயோசல்ஃபேட் தாக்கத்தில் இருந்து கவனிங்க, தயோசல்ஃபேட் தாக்கத்தில் இருந்து ரைட் ஐடினை போட்டு தானே இப்போ நாங்கள் செஞ்ச அந்த ரியாக்ஷனை. ஐடின் வந்து Fe3 ப்ளஸோட தாக்கம், அது 25ல். அப்போ Fe3 ப்ளஸ் எல்லாமே ஐடினோட தாக்கம். யாரில் உள்ளது? கரைசல் எக்ஸில் உள்ளது. இந்த இதில் உள்ள Fe3 ப்ளஸ் எல்லாமே இந்த பாருங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஐடினோட தாக்கும். Fe3 ப்ளஸ் எங்கேருந்து பெறப்பட்டது? Fe3O4ல இருந்தும் பெறப்பட்டது, Fe2O3ல இருந்தும் பெறப்பட்டது. அப்போ இப்போ உங்களுக்கு கிளியர் தெரியும் Fe3O4ல இருந்து பெறப்பட்ட Fe3 ப்ளஸ் தனியா எவ்வளோன்னு சொல்லி. அது யார்ல இருந்து கண்டுபிடிச்சோம்? இவர்ல இருந்து இல்ல, இந்த இருக்காரு இங்கே Fe2 ப்ளஸ்க்கும் MnFO மைனஸ் தாக்கம், அது இங்க உள்ள FeOல தானே விளங்குச்சா? அதுவும் Fe2O3 சேர்ந்து தானே Fe3O4 உருவாக்கி இருக்காரு, ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற விகிதம். இது சுயாதீன Fe2O3. அப்ப அதன் மூலமா Fe3O4 உள்ளுக்குள்ள FeOல வந்து Fe2 ப்ளஸ், Fe3O4ல உள்ளுக்குள்ள Fe2O3ல வார Fe3 ப்ளஸ். Fe3 ப்ளஸ் தெரியாது, ஆனா Fe2 ப்ளஸ் தெரிஞ்சா பட்சமான விகிதப்படி Fe3O4 உள்ளுக்கு உள்ள Fe2O3ல இருந்து பெறப்பட்ட Fe3 ப்ளஸ் தனியாக கண்டுபிடிக்கலாம். சரியா இல்லையா? இப்போ அடுத்த விஷயம் இங்க Fe2O3 தனியா இருக்காரு. அப்ப நம்ம இது டோட்டலா Fe3 ப்ளஸ் தானே, அதாவது Fe2O3ல இருந்தும் Fe3O4ல இருந்தும் பெறப்பட்ட Fe3 ப்ளஸ் சுயாதீன Fe2O3ல இருந்தும். இது மொத்தம் ஆனா செய்யறது 25க்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை 25 50 மாத்திட்டு ஒப்பிட போறோம். இது டோட்டல் Fe3 ப்ளஸ். இப்போ இது யார்ல இருந்து பெறப்பட்டது? அப்ப இந்த Fe3 ப்ளஸ்ங்கிறது Fe2O3ல இருந்தும் அதே மாதிரி Fe3O4ல இருந்தும் பெறப்பட்டது. Fe3O4ல இருந்து தனியா பெறப்பட்டதுதான் தெரியுமே எனக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா Fe2O3ல இருந்து வந்து Fe3 ப்ளஸ் தெரியும். அதுல இருந்து மொத்தத்துக்கு போகலாம். ரைட், இன்னொரு விஷயம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அப்ப Fe2O3க்கும் Fe3 ப்ளஸ்க்கும் விகிதம் எத்தனை? 2. விகிதம் எத்தனை இப்போ எங்களுக்கு? எங்கண்ணா 1:2. நீங்க வார விடைய எத்தனையால பிரிக்கணும்? 2ஆல பிரிக்க தெரியணும். ஆமாவா இல்லையா? ரைட், அழகா. ரைட், இது A மேப். நம்மட என்ன மேப் இது எங்களுக்கு? ரைட், இது நம்மட A மேப். அதாவது இது எங்கட ஆன்சர் மேப். சரியா? இது எங்கட ஆன்சர் மேப். அழகா கிளியரா இந்த ஆன்சர் மேப்பை எழுதி எடுங்க பார்ப்போம். இது எங்கட ஆன்சர் மேப்.
ரைட், கொஞ்சம் வேகமாக எழுதி எடுங்க. இன்னொரு ஒரு நிமிஷம் மாதிரி தாரேன், கொஞ்சம் வேகமாக எழுதி எடுங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஆன்சர் இப்போ வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்கீமில் உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி இன்னொரு எழுதி எழுதி பார்த்து ரைட் இந்த ரெடாக்ஸ் எழுதிட்டு தான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரைட், உங்களுக்கு எடுத்து தரலாம், இந்த ஸ்கீமை எழுத தேவையில்ல, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, தான் ஸ்கீம் அடித்து கொடுத்துருக்கு. ரைட், நீங்கள் அந்த ஸ்கீமை எடுத்துக்கிட்டு அந்த வேலைகளை அழகாக செய்யுங்க. சரி, இப்போ நம்ம மூவ் ஆகுவோம். இந்த 8வது பி கேள்வியை கொஞ்சம் கடைசி கேள்வியை மட்டும் கொஞ்சம் வைங்க. அன்னைக்கு நாங்கள் அந்த இடைவெளி நாங்கள் நிரப்பி எடுத்தோம். அதில் ஏன் வைக்க சொல்கிறேன்னா சின்ன மிஸ்டேக் ஒன்று ஆகியிருக்கு. அந்த பாருங்க, அங்கே P4 நிறமற்றதுன்னு ஒன்று இருக்குது தானே. இப்படி இந்த இடம் மட்டும் என் கையால சின்ன மிஸ்டேக் ஒன்று ஆயிருக்கு. சரியா, இங்கன P4 இங்கன P1 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்போ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த அம்புக்குறி மேல் நோக்கி அம்புக்குறியா வரணும். அதான் ஒரு மிஸ்டேக். கீழ் நோக்கி அம்புக்குறியா வந்துருச்சு. யாருமே அன்னைக்கு அது கவனிக்கவும் இல்லை. சரியா, இன்னொரு கதை செஞ்சு பாருங்க. ஆன்சர் மேபி சரி வந்திருக்கலாம். இந்த இடத்த மட்டும் நான் சொல்றேன். ரைட், இந்த இடத்த மட்டும் நான் சொல்றேன். இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்ம 2வது ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகுவோம். 2வது ஸ்ட்ரக்சருக்கு மூவ் ஆகுவோம். இதுதான் அநேகமான இன்ஆர்கானிக். சரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றி இப்போ நம்ம கதைப்போம். உங்களோட அப்கமிங் ஒர்க் ஷெடியூல் இன்ஆர்கானிக் என்னங்கிறத. ரைட், இன்ஆர்கானிக் ஒர்க் ஷெடியூல் பற்றி நான் ஒரு குட்டி தகவல் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு அடுத்த வீக் தொடங்க போகிறது நாங்கள் ரிவிஷனில். சரியா, 2025 ரிவிஷனில் நாங்கள் தொடங்குறது இன்ஆர்கானிக். நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ரைட் ஸ்பீடி டி பிளாக் டியூட்டன் வழங்கப்படும். ரைட், ஸ்பீடி பிராக்டிக்கல் டியூட்டன் வழங்கப்படும். தாக்கம் தந்து எழுத வச்சு நிறத்தை தந்து. சரியா, 7வது பி பார்ட் கேள்விகள்
அதே மாதிரி 9வது ஏ பார்ட் கேள்விகள் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல 2வதுல பிராக்டிக்கல் எதுவும் வந்திருந்த அந்த பி பார்ட்ல மாதிரி அந்த சகல கேள்விகளும் உங்களுக்கு ரிவிஷன் தியரி வழங்கப்பட்டு, அதாவது குறைந்த நேரத்தில் கூடிய நாலேஜ் வழங்கப்பட்டு உங்களுக்கான அனைத்து அமைப்புகளும் கிளியர் பண்ணி தரப்படும். ரைட், இப்போ இன்ஆர்கானிக்கு பயப்பட தேவையில்லை. நீ நாங்கள் ரைட் எல்லாமே கிளியர் பண்ணி தரப்படும். அதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் எஸ் பிளாக் பி பிளாக், இப்போ நான் எஸ் பிளாக் பி பிளாக் டியூட்ஸ் எல்லாமே இன்னொருக்கா உங்களுக்கு இப்போ நான் டைப் பண்ண கொடுத்துருக்கேன். ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ கவர் பண்ணாத 16ஆம் 17ஆம் கூட்டம் எல்லாமே அதில் எங்களுக்கு கவர் ஆக போகுது. NaOH ரியாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே சரியா. அப்போ இதான் 25க்கான ஒர்க் ஷெடியூல். இதை அடுத்த வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு மிச்ச விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் சொல்லி தரேன். ரைட், இப்போ அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். கவனிங்க. சரி, இப்போ இங்கே உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கியிருக்கு, நைட்ரஜன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸ் எனும் மூலகம் பீத்தோபிற்குரிய வாய்நிலை மூலகம். எக்ஸின் மூலக்கூற்று வடிவம் நேரடியாக Cl2 அப்போ நைட்ரஜனுக்கும் சரியா, நைட்ரஜனுக்கும் Cl2க்கும் நேரடியான தாக்கம் இல்லாத எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று. இப்படி NCl3 ஒன்று இருக்கு, ஆனால் இந்த ரியாக்ஷன் மூலம் உருவாகாது, நேரடியாக உருவாகாது. அப்போ ஓகே, கொனெஷியல் தாக்கம் இனி அதை பற்றி பெருசாக கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நம்மளுக்கு நைட்ரஜன் கண்டுபிடிச்சிருக்கணும், அதை கண்டுபிடிக்காம குளோரின் அப்படி இப்படி கண்டுபிடிச்சிருந்தா இனி செய்யறதுக்கு வழி இல்லை. அப்போ ஏன் இதை பற்றி நான் டக்குன்னு போகிறேன்னா, படிச்சுக்கிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். எக்ஸாமேல நைட்ரஜன் கெமிஸ்ட்ரி வரும்னு நான் சொல்லி தான் அனுப்புனேன். அதை படிச்சுட்டு வர சொல்லி நான் போட்ட அந்த எக்ஸாமேட அமைப்புலையுமே உங்களுக்கு நைட்ரஜன் கெமிஸ்ட்ரி வரும்னு நமக்கு கதைச்சோம். சரி, இது ஓகே. சரி, இப்போ இந்த 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 ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுட்ஸ் வந்தால் பிள்ளைகள் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லாட்டி ஆன்லைனில் உள்ளவங்க மெசேஜ் ஒன்று போட்டு தேவையான இதில் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொகனிக்கே சுத்தமாக தெரியாட்டி செய்ய வழியில் ரிவிஷன் செய்ய காட்டியும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும். ரைட், அப்படி இல்லைன்னா 26 வெஜ்ஜுக்கு இப்போ இன்னொகனிக் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்குள்ள, ஒரு 2 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு வீக்லி டியூஸ்டே 7:30 10:30 வரைக்கும், அதே மாதிரி தேர்ஸ்டே 7:30 10:30 வரைக்கும் அவங்களோட தியரி கிளாஸ் நாங்கள் போட்டிருக்கோம். 26 ஆன்லைன் கிளாஸஸ். தேவையானவங்க வெப்சைட் மூலமாக அதுலேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இன்னொகனிக்க 2 மாதமாக பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணி கேளும். 5th டேர்ம் 6th டேர்முக்கு சரி வராட்டியும் ஃபைனலுக்கு முதல் அந்த இன்னொகனிக் கம்ப்ளீட் பண்ணி தரப்படும் ரொம்ப கிளியராக 26ஓட. ரைட், சரி, இப்போ பார்ப்போமே நம்ம அடுத்தது. W எனும் நீர்க்கரசல் 4 சோடிய உப்புக்கள் உள்ளன. ரைட், கவனிங்க, 4 சோடிய உப்புக்கள் உள்ளன W எனும் நீர்க்கரைசல். சரியா, 4 சோடிய உப்புக்கள். சொல்லுங்க பாப்போம் எங்களுக்கு. இப்போ தேவையான இடங்களை போய் ஆராயப்படும் நல்லாவே டீப்பா. சில லேசான இடங்கள் குயிக்காக போகப்படும். ஏன்னா அடுத்த MCQ பேப்பர் இந்த புறம் நடக்கும் எக்ஸாமேட அதோட டிஸ்கஷன்ஸும் எங்களுக்கு இருக்கு. டபிள்யூக்கு ஐதான சேரில் செங்கவில நிறம் புகை போகுங்கிறது NO2 வாயு வெளியே போகுதுன்னா இப்போ NO2 வாயுனா அங்கே NO2-1 இருக்கு. டபிள்யூக்கு HNO3 குளிர்விடப்பட்ட நீர் ஏஜினது மென்மஞ்சள் வீழ்படிவு AgBr. பேரியம் குளோரைட் சேர்க்கப்பட்டது வெள்ளை வீழ்படிவு ஒன்று வருது. P1க்கு கொண்டென்சே வீழ்படிவு கரைஞ்சது. அப்போ AgBr தானே எங்களுக்கு அது சரி, மென்மஞ்சள் தானே, AgI எதுலையுமே கிடையாது. அப்போ ஒன்று கன்ஃபார்ம் NO2-, இன்னொன்று கன்ஃபார்ம் Br-. பெருவட அலுமினியம் இணைசே வாயு ஒன்று வெளியே அலுமினியம் போட்டுனா அப்போ NO3-, சரியா இல்லையா. அடுத்தது 5 வெளிரும் அயனும் கொண்டென்சேட் கிடையாது அமோனியா. சரி, அப்போ சரி, எங்களுக்கு NO3 4 வகை அண்ணனை மினம் காண சொல்லி தந்திருக்காங்க. NO2-, NO3-, Br-. அங்கிட்டு வெள்ளை வீழ்படிவு பெறப்பட்டுச்சுன்னு தானே சொல்கிறாங்க எங்களுக்கு HNO3 போட்டுட்டு. அப்போ அது எங்களுக்கு பேரியம் சல்ஃபேட் SO2-, சரி தானே. ரைட், இதான் அந்த 4 அமைப்புகள். அப்போ தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தந்திருக்க விஷயங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் வேற ஒன்றும் இல்லை, இது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்விகள். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்விகள். நீங்கள் வேலை செய்யணும் ஸ்கீமை வச்சுக்கிட்டு நிறைய கிளியரா. ரைட், கஷ்டமான இடத்த விளங்கப்படுத்தி தந்திருக்கேன் ரிடாக்ஸ். உங்களுக்கு பிடிச்சிக்கவே முடியாத இடத்துகளுக்கு உங்களுக்கு கையை பிடிச்சி அழகாக வழிகாட்டலும்னு தந்திருக்கேன். தியரியில் உள்ளது அப்படியே கேள்வியாக வரக்குள்ள அதுக்கு நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஹவு டு அப்ளை த தியரி HIT கேள்விகள் இது தெரியாட்டி சொல்லி தரதான். இது HMT ஹவு டு மெமரைஸ் த தியரி, பிரச்சனையே இல்லை. தியரியை பாருங்க, கேள்வியை பாருங்க, தியரியை பாருங்க, கேள்வியை பாருங்க, எல்லாமே செட் ஆகும் பர்ஃபெக்டா. ரைட், இது ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த 2வது கேள்வியில் பெரிய பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை. அடுத்து எங்களுக்கு 3வது கேள்வி. இந்த 3வது வைங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இல்லை கண்டிப்பாக இந்த 3வது கேள்வி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். நியமிப்பு கேள்வி ஒன்று இருக்கு தானே,
நியமிப்பு கேள்வி செஞ்சு காட்டுறேன். இப்போ இன்றைக்கி காலையிலேருந்தே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க 25 ஆக்கள். இப்போ நாளைக்கு சில நேரம் ஸ்கூல் போக வேண்டிய அவசியமும் இருக்கலாம் 25 ஆக்களுக்கு. அப்போ என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் இன்னையோட நான் இந்த பேப்பர் கிளாஸில் எக்ஸாம் மேட் டிஸ்கஷனில் விஷயங்களை முடிக்கிறேன். அதாவது இன்னும் இந்த பேப்பரை ஃபுல் கம்ப்ளீட் பண்ணலை. இதில் தேவையான ஒரு 2-3 கேள்விகள் அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உள்ள 2 எஸ்ஏ ஒன்றும் ஸ்ட்ரக்சர் ஒன்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கு. இன்ஆர்கானிக் தேவையாக இருந்தால் நாங்கள் செஞ்சு எடுப்போம். அப்படி என்னென்ன கேள்விகள் தேவைங்கிறத எனக்கு ஃபிசிக்கல் கிளாஸ் வரவங்க வந்து கொஞ்சம் என்கிட்ட இந்த கேள்வியை பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எண்ணிட்டு CO3 கேள்வி செய்ய வேண்டி வரும். இன்ஆர்கானிக் கேள்விகள் தேவையா இல்லையாங்கிறதையும், இல்லாட்டி இந்த சக்தியியல் கேள்வி தேவையா இல்லாட்டி இந்த கேஸஸ் கேள்வி தேவையா இல்லையாங்கிறத ஃபிசிக்கல் கிளாஸ் வரவங்க எனக்கு கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். நான் அவங்கள்ட்ட நாளைக்கு அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு மண்டே, நான் சந்திக்கிறேன். மற்றபடி ஆன்லைனில் வரவங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விக்கு டவுட் இருந்தால் ரைட் எனக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. அடுத்த டிஸ்கஷன் இந்த பேப்பர் வந்து இப்போ நாளைக்கு மண்டே, நாளைக்கு நம்ம இதுக்கான டிஸ்கஷன் ஒன்று போடுவோம். சரியா? நாளைக்கு ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் சரி நம்ம டிஸ்கஷன் ஒன்று போட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த பேப்பரை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு அடுத்த பேப்பருக்கு போக முடியும். அப்போ தயவு செஞ்சு என்ன செய்கிறீங்கன்னா இப்போமே இன்னைக்கே எக்ஸாமுக்குரிய எஸ்ஏ செக்ஷனை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ரைட்? இந்த வீக் ஃப்ரைடே எக்ஸாம் பி எஸ்ஏ உங்களுக்கு நடக்கும். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் நைட். அப்போ நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.